அவர்களுக்கு கேள்வித்தார்கள். நாங்கள் மாற்றம் மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே மதுமான மட்டும் இல்லை, நல்லவர்களுக்கு திறவுகோள்களாக கருவிகளுக்கு கூட்டுகளாக உடம்போட உயிரிழக்கும் வரைக்கும் நாங்கள் இருக்கோம். உடம்போட உயிரிழக்கும் வரைக்கும் நாங்கள் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உணர்வு சிந்தனை இருக்கும் காலம் வரைக்கும் நான் நல்லவர்களுக்கு திறவுகோள்களாக கெடுதலுக்கு கூட்டாக இருப்பேன் என்று நீட்டில் பேசுவோம். எல்லோரும் கபூல் செய்வானா, எல்லோரும் கபூல் செய்வானா. இதுக்கு சில முயற்சிகள் நாங்கள் செய்வோம், சில முயற்சிகள் செய்வோம். லேசான முயற்சி. மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எல்லா கருவிகளுக்கும் அடிப்படையான விஷயம், எல்லா கருவிகளுக்கும் அடிப்படையான விஷயம் ஓய்வு நேரங்களை முஸ்லிம்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். ஓய்வு நேரங்கள் வியாபாரத்திற்கு போக மிச்சமுள்ள நேரம், குடும்பங்களுக்கு போக மிச்சமுள்ள நேரம், இதை பள்ளிக்கு வெளியில கழிக்கிறது தான் பித்னாக்களுடைய வேர். இங்கிருந்து பித்னா உருவாங்க. ஓய்வு நேரங்கள் அது அழகான முறை கழிக்கப்படும். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா கேட்பான், ஓய்வு நேரத்தை எப்படி கழிச்சீங்க, வாழ்க்கையை எப்படி கழிச்சீங்க, வாலிபத்தை எப்படி கழிச்சீங்க. சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வினாலும் நபியினாலும் உம்மத்துடைய தர்பியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. உம்மத்துடைய கல்வ, உம்மத்துடைய அமல்களை, உம்மத்துடைய எல்லா நோய்களை குணமாக்குறதுக்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் மஸ்ஜித். நபி அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கின இடம் மஸ்ஜித். சஹாபாக்கள் எளியவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள், வயோதிபர்கள், புதியவர்கள், பழையவர்கள் எல்லாரும் மஸ்ஜிதோட இணைச்சாங்க. மஸ்ஜிதோட. மஸ்ஜித் பூமியில அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். மஸ்ஜிதுக்கான நாங்கள் ஒரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் பாவம் பண்ணிக்கிறான், நன்மையை எழுதுறான், சோதனை அந்தஸ்தை கொடுக்குறான். பள்ளிக்கு யார் போறாங்களோ அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்க. பள்ளியில பாதுகாப்பு இருக்குது, பள்ளியில கை இருக்குது, பள்ளியில பறக்கத்து இருக்குது, பள்ளியில நிம்மதி இருக்குது, பள்ளியில அமைதி இருக்குது, பள்ளியில உதவி இருக்குது. சஹாபாக்களுடைய காலத்துல பஜார்கள் கூட பள்ளியமாக இருந்தது. சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய வீடுகளும் சஹாபாக்களுடைய பஜார்களும் மஸ்ஜித போல இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, எங்களுடைய காலங்கள்ல மஸ்ஜித் பஜார் வந்து மஸ்ஜித உயர்ந்த விஷயம், மஸ்ஜித போல மஸ்ஜித உயர்ந்திருந்தது. நபி அவங்க சொன்னாங்க, எந்த நிழலும் இல்லாத ஆசூரி நிழல்ல 7 பேர் இருப்பார்கள். அதுல ஒரு ஆள் ஒரு மனிதர் அவருடைய உள்ள பள்ளியோட கொள்ளப்பட்டு நேரம் பள்ளி 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 வந்து ஈமான பாதுகாக்கக்கூடிய இடம் மஸ்ஜித், ஈமான இல்லாமலாக்கக்கூடிய இடம் பஜார், ஈமான் கலக்கப்படக்கூடிய இடம் பஜார். சஹாபாக்களுடைய காலங்கள்ல பள்ளி 24 மணித்தியானங்களும் ஹயாத்தானதால பஜார்ல ஈமான் இருந்தது, வியாபாரத்துல ஈமான் இருந்தது, குடும்பங்கள்ல ஈமான் இருந்தது, உள்ள வகுப்புல ஈமான் இருந்தது. இலசம் ஒரு பயான்ல
பஜார்ல போறாங்க. நான் எல்லாருமே குணம் பொறுத்தவரையில பஜார்ல குழம்பக்கூடியவங்க. பஜார்ல போகும் பொழுது நானாம் கல்மா யாரு ஓடலையோ எனக்கு பயமாயிட்டு அவர் ஈமான் கலட்டப்படுமோ தெரியாது. எனக்கு பயமாயிட்டு அவர் ஈமான் கலட்டப்படுமோ தெரியாது. பஜாருடைய சூழல் ஈமான பறிக்கக்கூடிய சூழல், மஸ்ஜிதுடைய சூழல் ஈமான பாதுகாக்கக்கூடிய சூழல். அவன் இது சொல்றாங்க, ஒரு ஷேர் இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான மொழிபெயர்கள் அவரை இருக்கிறாங்க. ஒரு முஹத்திஸ் ஹதீஸ படித்து கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத் இருக்கிறாரு, அவருக்கு கோடான கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்களை அந்த முரீதிகளை தர்பியா செய்வதற்கு ஒரு ஷேரும் அதே போல ஒரு முஹத்திஸ் சொன்னாருன்னா பூமிக்கு மேல சிறந்த இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதை விட்டுட்டு தர்பியாவும் இல்லை, மஸ்ஜிதை விட்டுட்டு ஐமும் இல்லை. உலகத்துல சிறந்த உஸ்தாத் சிறந்த மாணவர்கள் சஹாபாக்கள், சிறந்த உஸ்தாதும் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, சிறந்த சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. உலகத்துல சில முறைகள் இருக்கு. ஒன்று இபாதத்துடைய சுன்னத்துகள், அதே போல வளமையா ஆடக்கூடிய சுண்ணத்துகள் இருக்கு. தொழுகையில் உள்ள சுண்ணத்துகள், வுதுவில் உள்ள சுண்ணத்துகள், அஃபீகாவில் உள்ள சுண்ணத்துகள், ஹஜ்ஜில சில நடைமுறைகள், உம்ரால சில நடைமுறைகள், அதே போன்று பல விஷயங்களும் பெரியவர்களுடைய முறைப்பாகமாக நாங்கள் செய்வோம். இதுல ஏதாவது ஒரு விட்டா இல்லை செய்வோம் அப்படின்னு. அதே போன்று அதற்குரிய சுண்ணத்துகள் இருக்கு. சாப்பாட்டுடைய ஒழுங்குமுறைகள், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போடக்கூடிய ஒழுங்குமுறைகள், சப்பாவுடைய ஒழுங்குமுறைகள், அதே போன்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், இப்படி அதற்குரிய வளமையிலே நாங்கள் செய்யக்கூடிய சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. இதே சுண்ணத்துகளை பின்பற்றுவோம். அது சுண்ணத்துக்கு மாத்திரமாக இடது கையால சாப்பிட்டா நீங்க எது கையால சாப்பிட்டீங்க, நஜீசா நேரத்தோட சாப்பிட்ட நீங்க நஜீசா நேரத்தில் சாப்பிடுறீங்க, ஒரு ஹராமா சாப்பிட்டா நீங்க ஏன் ஹராமா சாப்பிடுறீங்க, அதான் நாங்க கேட்போம். ஆடத்துடைய சுண்ணத்தீங்கிறது, இபாதத்துடைய சுண்ணத்தீங்கிறது. இந்த ஆடத்தையும் இபாதத்தையும் உம்மத்துல உருவாக்குறதுக்கு நபியவர்களால் உருவாக்கப்பட்ட காட்டப்பட்ட அவர்தான் ஜாவத். ஜாவத்துக்கும் சுண்ணத்தீங்கிறது. ஆனா ஆடத்துடைய சுண்ணத்தை எடுக்கிறோம், இபாதத்துடைய சுண்ணத்தை எடுக்கிறோம். ஜாவத்தோட போக்கல அது காலத்திற்கான ஒவ்வொரு மாதம் நாங்கள் மாற்றிக் கொள்வோம். எங்களுக்கு தேவையான எதிர் பண்ணிக் கொள்வோம், கூடுதல் குறைவு செஞ்சு கொள்வோம், விட்டு கொடுத்து செஞ்சு கொள்வோம். இல்ல சஹாபாக்கள் இபாதத்துடைய சுண்ணத்தை, அதத்துடைய சுண்ணத்தை, பராயிகளை, சட்ட திட்டங்களை, ஹராம் ஹலால பாதுகாக்கிறதுக்கு ஜாவத்தை பாதுகாத்தான், ஜாவத்துடைய முறைகளை பாதுகாத்தான். ஜாவத்துடைய முறைகள் நபியவர்களுடைய முறைகள் எப்படி ஆதத்துடைய சுண்ணத்தை மாற்றம் கொண்டு வருகிறாரோ, இபாதத்துடைய சுண்ணத்தை மாற்றம் கொண்டு வருகிறாரோ, ஜாவத்துடைய சுண்ணத்திலே மாற்றம் கொண்டு வருகிறார். ஜாவத்துடைய சுண்ணத்துல மிக முக்கியமான ஒன்றுதான் கியாமம் வரும் வரைக்கும் உம்மத்தை தர்பியா செய்ய வேண்டிய மஸ்ஜித். உம்மத்தை தர்பியா செய்ய வேண்டிய மஸ்ஜித். இதனால அதிலே தொழுகைகளுக்கு வாங்கும், நீங்க சுமான தொழுகைகளுக்கு வாங்கும், ஏனைய நிலைமைகள் வாங்கும். காலையிலே வருவாங்க, மாலையிலே வருவாங்க, இரவுலே வருவாங்க, பகல்லே வருவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா நான் சஹாபாக்களுடைய முழு வரலாறுகளை பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்த்திருக்கிறேன், படித்து பார்த்திருக்கிறேன், அவருடைய கூட்டான வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு சஹாபாக்கள்ல அநேகமானவர்கள் 8 மாதங்கள் அல்லது 7 மாதம் வெளியில வப்பினால் போவார். வருடம் 8 மாதம் அல்லது 7 மாதங்கள் வெளிவப்பு போவாங்க. மக்களுக்கு பின்னால 3 மாதங்கள் 4 மாதங்கள் மசூதி நேரம் கொடுப்பாங்க. சில சஹாபாக்கள் 6 மாதங்கள் அல்லாஹ் பாதையில போவாங்க. சில சஹாபாக்கள் 4 மாதங்கள் அல்லாஹ் பாதையில போவாங்க. சில சஹாபாக்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு ஒரு நாள் வியாபாரத்தில் கொடுப்பாங்க. சில சஹாபாக்கள்
ஒரு பகல் மஸ்ஜிதுக்கு ஒரு பகல் வியாபாரத்துக்கு ஒரு ராவுல அரவாசி வீட்டுக்கு அரவாசி மஸ்ஜிதுக்கு நம்ம கொடுப்பான். வரலாறுல பார்த்து மஸ்ஜித் முழு கைகள் இருக்கும். மஸ்ஜித் சுத்தமாக்கும். மஸ்ஜித் ஒரு வழக்கமான சூழல். ஒரு கோழியுடைய இறக்கைக்குள்ள முட்டைகள் இருந்து அந்த இறக்கையுடைய சூழல் பரவர அந்த முட்டைகள் சுற்றிகளாக மாற்றமாக வழக்கமான இறக்கைக்கு கீழாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களிடத்திலையும் வழக்கமான அந்த தன்மை வரும். நன்மைகளை எடுக்கக்கூடிய தன்மைகள் வரும், பாவங்களை விடக்கூடிய தன்மைகள் வரும், தீன பின்பற்றக்கூடிய தன்மைகள் எங்கள்கிட்ட வரும். இது மஸ்ஜித் சூழலுக்கு வரும். மஸ்ஜிது நபவியுடைய அமல்கள் நடக்கவில்லை என்றிருந்தால், மஸ்ஜிது தீனுடைய அமல்கள் நடக்கவில்லை என்றிருந்தால் அந்த மஸ்ஜித் உலகத்துடைய பொருள்களை கொண்டு அலங்கரிக்கப்படும். மஸ்ஜிதுக்கு சொல்லுவாங்க, அவருக்கு இமான கூட்டுகள் போட்டு போயிடாங்க, உலகத்துடைய இன்பங்களை உலகத்துடைய ஆசைகள் எடுத்து போவாங்க. நல்ல லைட்டோடு போட்டிருக்கிறது, நல்ல பயன்கள் போட்டிருக்குது, நல்ல காப்பீடு போட்டிருக்குது, நல்ல ஆகாம பேச்சுக்கள் செய்யுது, நல்ல மாவளம் செய்யுது, நல்ல நல்ல டிசைனாக அவருடைய கீழே செஞ்சுக்கிறாங்க. உலகத்துடைய ஆசைகள் எடுத்து வழியில் போவாங்க. சொன்னாங்க, ஓய்வு நேரங்களை பள்ளிக்கு வெளியில கழிக்கிறது சின்னாவுடைய அடிப்படையான விஷயம். சின்னாவுடைய அடிப்படையான விஷயம். இங்க இருந்து சித்தனா சொல்வாங்க, வியாபாரத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள் அழகானங்களை கொடுப்போம், குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அழகானங்களை கொடுப்போம், குடும்பத்துக்கும் வியாபாரத்துக்கும் கொடுத்துட்டு மிச்சமுள்ள முழு நேரத்தையும் பழைய வைங்க. அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறீங்க. சஹாபாக்கள்ல மஸ்ஜிதுக்கு முழுமையாக கொடுத்து வைக்கலாம். அப்துல் பத்தா அபு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட கிதாபில் எழுதுறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த பிரமாண்டமான மஸ்ஜித் வெறும் 5 நேர தொழுகைகளை மாத்திரம் தொழுது போட்டுக்காக கட்டப்பட்டது வீண். பிரமாண்டமான மஸ்ஜித் 5 நேர தொழுகைகளை மாத்திரம் தொழுது போட்டுக்காக கட்டப்பட்டதல்ல. மாறாக மஸ்ஜித் என்பது சஹாபாக்களுக்காக புறக்கூடியவருக்கு மஸ்ஜித், ஏழ்முடைய மஜ்லிஸ் மஸ்ஜித், பத்வா கொடுக்கக்கூடிய இடம் மஸ்ஜித், நீதி கொடுக்கக்கூடிய இடம் மஸ்ஜித், எதிர்களை பராமரிக்கிறதுக்கு ஆர்வப்படக்கூடிய இடம் மஸ்ஜித், விதவைகளை பாதுகாக்கக்கூடிய இடம் மஸ்ஜித், அதே போல யுத்தங்களுக்கு பரிசோதிக்கக்கூடிய இடம் மஸ்ஜித், அதே போல வெளி ஊரிலிருந்து வரக்கூடிய தூர்வுகள் வரவேற்று நோயாளிகளை மருந்து செஞ்ச மஸ்ஜித், சிறைச்சாலையில மஸ்ஜித், கைதிகள் கட்டியிருப்பாங்க மஸ்ஜித், சக்காத்துடைய பொழுது வந்து சேர்ப்பாங்க மஸ்ஜித், ஏழைகளுக்கு சதி சேர்ப்பாங்க மஸ்ஜித், தேவைகளுடையவர்களுக்கு தேவைகளை பூர்த்தியாக்கிறதுக்கு சதி சேர்ப்பாங்க மஸ்ஜித். மஸ்ஜித் ஒரு பரந்த நீண்ட இடம். உம்மத்துடைய முழு தேவைகளும் மஸ்ஜித் ஊடாகத்தான் பூர்த்தியாக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லாமே தனித்தனியாக ஒரு மஸ்ஜித் காலியாயிட்டு இல்ல. மஸ்ஜித நாங்க ஹயாத்தாக்கணும். மஸ்ஜித 24 மணித்தியாலும் ஆட்கள் வந்து போகிறதா இருக்கணும். நபியுடைய மஸ்ஜித கலர் இல்ல, வந்து நபியுடைய மஸ்ஜித வந்து லைட் இல்ல, நபியுடைய மஸ்ஜித வந்து இந்த அளவுக்கு சொன்னா கீழே காப்பட்டுகள் ஒன்றும் இல்ல. நபியுடைய மஸ்ஜித ஈட்டம் குண்டுகள் மேலால சமூகப்பட்டு ஈட்டு ஓலைகள் அதுக்கு மேல மண் போடப்பட்டிருக்கும். மழை பெய்ஞ்ச முழு தண்ணி கீழே, மழை பெய்ஞ்ச எல்லாம் சீராயிடும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க இந்த இடத்துல சுஜூத் செஞ்ச சேர்த்துதான் சுஜூத் செய்வோமா நபியோட மஸ்ஜித். இதோட விஷயம் இல்ல. தனி முத்தாரி ரொம்ப ஒரு ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒரு லாம்பு விட்டு வருகிறாங்க. என்னப்பா லாம்பு முழுசாக என்ன லாம்பு இல்லை, இரவு காலங்கள்ல உள்ளுக்கு எண்ணெயை ஊற்றி பிரியப்பட்டு அது வெளிச்சமா ஒன்றை வாங்கிட்டு வராங்க. மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் நபியில பொழி விட்டுறாங்க. இது 7ஆம் ஆண்டு பொழி விட்டுறாங்க. நபியாம வராங்க, என்ன நாம வந்து
யார் சொல்லலாம், நான் தான் கொண்டு வந்தேன், ஷாமும் போனேன், அங்க பார்த்தா லாபு வச்சு கொண்டிருக்கிறாங்க, என்ன மஸ்ஜிதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எடுத்து வந்தேன். நபியாவும் சொன்னாங்க கபராக பிரகாசமாக்கி வைப்பாங்க, மஸ்ஜிதை பிரகாசமாக்கி அவங்களுக்கு அவங்க கபராக பிரகாசமாக்கி வைப்பாங்க. 7 வருடங்களுக்கு முன்னால லைட்டே வந்துச்சு. அதற்கு முன்னால பத்ர், அதனால உஹத், அதனால ஹந்தக், ஹுதைபியா, எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எத்தனையோ பேர் மஸ்ஜிதில் சூழல் அடக்கப்பட்டாங்க, சின்ன பிள்ளைகள் தர்பியா செய்யப்பட்டாங்க, பெரியார்கள் தர்பியா செய்யப்பட்டாங்க, பெரும் பெரும் மசூராக்கள் எத்தனையோ ஆயிரத்தில் இறங்கிச்சு, எத்தனையோ பெண்கள் வந்தாங்க, எத்தனையோ உடல் ஈர்ப்புல வந்தாங்க, பல நாடுகளுக்கு நிறையவங்க கல்யாணப்படுத்தினாங்க, பெரியார்கள் எத்தனையோ நாடுகளுக்கு நிறையவங்க கல்யாணப்படுத்தினாங்க, பல தூர்கள் வந்தார்கள். ஒன்றுமே இல்லை. மஸ்ஜித் அமல்களை கொண்ட ஹயாத்தாக, மஸ்ஜித் அமல்களை கொண்ட ஹயாத்தாக. மஸ்ஜிதுக்கு இன்ஷாஅல்லாஹ் நாம் எல்லாரும் நேரம் கொடுப்போமா? இன்ஷாஅல்லாஹ் உலகிற்கு எப்படியோ வருவோம். ஏதோ ஓய்வு நேரம் இன்ஷாஅல்லாஹ் நான் வீட்டை செல்ல, யாருக்கு இஷ்டம் போடல. சில சந்தர்ப்பங்கள் எப்படி சொன்னா, ஓய்வு நேரங்கள்ல கூட்டாளமாக சேர்ந்திருக்கிறது, ஓய்வு நேரங்கள்ல குடும்பத்தோடு சேர்ந்திருக்கிறது. நாங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம், யாருக்கு கொடுக்கக்கூடிய நேரம் போக ஓய்வு நேரங்களை மஸ்ஜிதுக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், உலமாக்கள் நான் இருக்கிறதுனால அது 4 மணிக்காரமோ 5 மணிக்காரமோ காலையிலேயோ மாலையோ ஓய்வு நேரம் வந்த மஸ்ஜிதுக்கு வரவேற்க பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவன் முழுப்பிலாக கபூல் செய்வானா? இது ஒரு தேசன விஷயம் அல்ல, தேசன விஷயம் அல்ல. உம்மத்துடைய தலையெழுத்த மாற்றும், மஹல்லாவுடைய தலையெழுத்த மாற்றும், குடும்பத்துடைய தலையெழுத்த மாற்றும், எனது வியாபார புத்தகத்தை மாற்றும், எனது அகலாக்க மாற்றும், எனது ஈமான மாற்றும், எனது அமல்களை மாற்றும், பார்வையை மாற்றும், கேள்வியை மாற்றும், பேச்ச மாற்றும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தா அல்லாஹ் தன்மை செய்வான். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்தா அல்லாஹ் தன்மை செய்வான். அல்லாஹ்வுடைய இடம் எந்த அளவுக்கு சொன்னா, நபியாவங்க சொன்னாங்க, ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர் வெளியில் ஒரு சம்பளம் வைத்து திரும்பி வீட்டுக்கு வராதா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அத மாதிரி ஒரு மனிதர் பள்ளிக்கு வாழ கூட அல்லாஹ் சந்தோஷப்படுறார். அல்லாஹ் சந்தோஷப்படுறார். சொல்றாங்க, ஒரு ஆள் வாழ கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறாருந்தா அவர் 4 பேரை கூட்டுகளோடு அல்லாஹ் சந்தோஷப்படுறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, வாழ்க்கையில பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, குடும்பத்தை பிரச்சனை, பிள்ளைய வசூலையா, உள்ள சொல்றது கேட்கல. எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் நாங்க பள்ளிக்கு வாருங்க, பள்ளிக்கு வாருங்க. பள்ளியோட கோபம், பள்ளி 24 மணிச்சாலும் ஹயாத்தாகும். பள்ளிக்கு கூட்டு போறது இல்ல, பள்ளி குறைஞ்சிக்கணும். பள்ளியில இமாமிய முதாக்கராக செய்யப்படணும். அந்த காலிமா செய்கிறோம், தனியும் மட்டும் இல்ல, இமாமுடைய முதாக்கராக செய்யப்படணும், குர்ஆனுடைய தஃசீர் செய்யப்படணும், இந்த ஹதீஸுடைய விளக்கம் சொல்லப்படணும், இந்த குர்ஆனுடைய மசாலாக்கள் பேசப்படணும், தஜ்வீதுடைய ஹல்காக்கள் இருக்கணும். அந்த பள்ளி ஒரு 4 பக்கமும் ஹல்காக்களால் நிரம்பி கொள்வாங்க. நபியவங்க அந்த பள்ளிய ஹல்காக்கள் தேவையான மசாலாக்களை படித்து வருவதற்கு இடமாக இருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய காலங்கள்ல மஸ்ஜித் இல்முடைய மாஹோல் இருந்தது, ஈமானுடைய மாஹோல் இருந்தது. நபியவர்கள் சஹாபாக்கள் படித்து கொடுப்பாங்க. எத்தனையோ ஆயத்துகள் இருக்குது. யார் சொல்லுவாங்க, இந்த புறைய பற்றி, இந்த புறம் சின்னதாக பெருசானது, அதுதான் மஸ்ஜிதை கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்ட யார் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் என்ன பொருளை எப்படி செலவழிக்கிறது? நபியவர்கள் மஸ்ஜித மையமான வச்சு முழு விஷயங்களை படித்து கொடுத்தாங்க. அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருவா மசூல் வருவாங்க, தேவை வருவா மசூல் வருவாங்க, கணக்கொள்ளையா மசூல் வருவாங்க, அவங்க குடும்பத்தையா மசூல் வருவாங்க, நாட்கள் ஏதாவது பரிணாமையா பயமா மசூல் வருவாங்க, சூரிய கிரகணமா மசூல் வருவாங்க, சந்திர கிரகணமா மசூல் வருவாங்க. ஏன் ரப்பிடத்துல பேசிய தேவைகளை கேட்போம், ரப்பிடத்துல
நான் எல்லாரும் பழையவர்கள், வருடம் முடிச்சவங்க, 4 மாசம் முடிச்சவங்க, சில்லா முடிச்சவங்க, என்னோட மஸ்ஜித வச்சு நாங்க தூரமாக இருக்கேன். நாங்க மஸ்ஜிதோடு இணைஞ்சா எங்களோட பிள்ளைகளையும் எங்க அக்கவிட்டரை இணைவார்கள், சகோதரர் இணைவாங்க, பாப்பா இணைவாங்க, நான் தம்பி இணைவாங்க. நாங்க மஸ்ஜிது தொகைக்கு மாற்றமாக மஸ்ஜிதுக்கு ஐநூற்கான வரணும், மஸ்ஜிதுக்கு ஈமானுக்கான வரணும், மஸ்ஜிதுக்கு சிறுக்கான வரணும், மஸ்ஜிதுக்கு தப்சீருக்கான வரணும். எந்த அளவுக்கு செஞ்சாங்கக்கா தாத்தா செஞ்சாங்க வந்து ராவு 9 மணி 10 மணிக்காக கணவனுக்கு மனைவிக்கு வந்து வந்தேன். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தகராறு வந்தது. கணவன் யோசிக்கணும், மனைவி யோசிக்கணும். இந்த டைம்ல பிரச்சனைகளுக்கு மத்தியில மஸ்ஜிதுக்கு போனா அங்க இந்த ஆறு இருப்பாரு, இந்த ஆட்கள் இருப்பாங்க, எங்களோட குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். உடனே பள்ளிக்கு வரும். 8 மணிக்கு பள்ளிக்கு வரும். அவர்களும் பள்ளி ஆட்கள் இருப்பாங்க. பசார்ல கடும் வியாபாரம் செஞ்ச 2 வியாபாரிகள் மத்தியில பிரச்சனை, கொடுக்கல் மத்தியில பிரச்சனை, பச்சம் பகல்ல நோருக்கு பின்னால அவர்களுக்கு மத்திய பிரச்சனை வருது. அவர்களுக்கு ஏன் பிரச்சனை மத்தியில் கொண்டு போகும் அந்த ஆட்கள் இருப்பாங்க. அங்க அதை பத்தி கேட்போம். உலகத்துல ஜனாதம் இருக்குது, அங்க வாசம் பிரச்சனையாகுது, வாசல நாளத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனையாகுது. அவங்களும் வாசல் பற்றியா நீங்க பள்ளி வாசல் படிப்போம், வாசல் பற்றி கேட்போம். இப்படி ஊர்ல இடங்கள்ல அல்பாக்கள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க மசிது போகலாம், மசிது போகணும். இப்ப அந்த சூழல் எங்களுக்கு இல்லை வந்து அந்த சூழலை உருவாக்கணும். அவங்க ஷாம்ல இருந்து வந்த மாவியா அத்திந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கிறான். மாவியா ரலியல்லாஹு உமர் மாவியா வீட்டு கேட்கிறான். ஷாம்ல உங்களோட பள்ளியை எப்படியா இருக்குது, உங்களோட பள்ளி எப்படி இருக்குது? நாங்க தொழுறாங்க, வராங்க, போறாங்க. அவன் தொலைகிற பற்றி கேட்கல, சிறந்த பள்ளியை படிக்குது, பள்ளியை படிக்குது, தொலைகிற பற்றி கேட்கல. கையில் குருவுடைய காலத்துல, சிறந்த காலத்துல முனாஃபிகீன்களும் முன்சபர் வருவாங்க. மஸ்ஜித் யசூலாக இருக்குது. யாரும் பசார்லையும் யாரும் இல்லை, வீடுகளிலும் யாரும் இல்லை, தெருக்களிலும் யாரும் இல்லை, சின்ன பிள்ளைகள் யாரும் இல்லை. அதான் செல்லப்பட்ட முழுப்பெரும் பள்ளிக்குள்ள, முழுப்பெரும் பள்ளிக்குள்ள யாரும் வீட்டு இல்லை. ஆங்கில வகையெல்லாம் ஆங்கில அங்கீகாரம் சொல்றாங்க. நீங்க வந்து தொழுகைக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஹல்காக்களை பற்றி கேட்கிறீங்களா? ஷாம்ல பள்ளிவாசல்கள் ஆயிரக்கணக்கான ஹல்காக்கள் அங்கே இருக்குமா? தேவையானவர்கள் தேவையாக படிப்பாங்க. உமரங்களான விரிவா கேட்கிறாங்க. பள்ளிக்கு தொடர்ந்தவங்க அப்படி பார்த்துட்டு எங்களை தெரிஞ்சாக்கள் யாரும் இல்லைன்னா அப்படின்னு பேசிடுவாங்க. இல்ல இல்ல இல்ல, பள்ளிய தொழு முடிஞ்சதுக்கு பின்னால நபியவர் சஹாபாக்கள் அவங்க படிப்பாங்க. அல்பாசலைக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் உட்காருவாங்க, உட்கார்ந்து படிச்சு கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு நாம சொல்லவும் போறோம், சொல்லவும் போறோம், சொல்லவும் போறோம். எங்க தொழில்நிலை போறதால எங்களோட மஸ்ஜிதுடைய நிலைமைகளை மாற்றணும். அவங்க சொன்னாங்க வந்து நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மசூத் நபவிக்கு வந்த சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாலே நான் தொழுவோம், தொழுது முடிஞ்ச இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். மசூதுடைய மாவோல் அவர்கள் செஞ்சு கொள்கிறாங்க. வாசல் அர்த்தம் சொல்றாங்க, நான் நம்பேன். நபி அவங்க பொதுவா செஞ்சு கொள்கிறார், நபி அவங்க சொல்ல பொதுவா செஞ்சு கொள்கிறார். வாசப்படியிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் படிக்க தந்ததே எனக்கு கொஞ்சம் படித்தாங்க. நபி அவங்க மின்பர்லிருந்து இறங்கி பொதுவாக நிப்பாட்டிட்டு மின்பர்லிருந்து இறங்கி வாசப்படிக்கிட்ட போயிட்டு அவருக்கு கீழே படித்து கொடுத்து எந்த அளவுக்கு தான் நேரமாக்குது. நபி அவருக்கும் கதிரம் போடப்பட்டது. அது போல படித்து கொடுத்து அவரு விளங்கினாரு என்ற நபிய உணர்வு முறைக்கு படித்து கொடுத்தார். அது போல வந்து பொதுவாக வந்தாரு நபியாவை பொதுவா இருக்கிறாங்க. எனக்கு கீழே படிக்கணும் அவங்க சிந்தி கொண்டு போறான்.
புதிய வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்ன செய்யணும்? சொல்லணும். எனக்கு சொல்ல தெரியாது. அவங்க சிந்திப்பது ஒரு நூலை படிச்சு கொடுத்தாங்க, தொழிலை படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் நபியவர்கள் மிம்பர்ல இருந்து தக்பீர் கற்றத நிக்கிறத ருக்கு செய்யறத நபியாவை படிச்சு தந்தாங்க. அவங்க சுஜூத் செய்யறதுக்காக என்ன செஞ்சாங்க என்றால் மிம்பர் மீது இறங்கி சுஜூத் செய்ய காட்டினாங்க. இதன் பள்ளியில் உருவாக்கப்பட வேண்டிய ஆமார்கள். பள்ளியில செயல் ரீதியான ஹல்கான் உருவாகணும். உடல் வந்தாரு வந்து சொல்லிட்டு நபியோட சலாம் சொன்னாங்க. சலாம் அலையா சொல்லலாம். நபியாவை அலைக்கும் சலாம் சொல்லி போட்டு நீங்க தொலைல பெரு சொல்லிட்டு வாங்க. அவர் ரெண்டாம் ஒரு வருஷம் சொல்லிட்டு வந்தாரு. சலாம் சொன்னாங்க. வாழைக்கும் சலாம் சொல்லி போட்டு இருக்கேன் பப்பள்ளி பையன் நீங்க போங்க சொல்லுங்க சொல்லவே இல்லைன்னாங்க. திரும்ப சொல்றாரு. மூணாம் முறை வந்தாரு. சலாம் அலையா சொல்லலாம். சலாம் சொல்லி போட்டு இருக்கேன் பப்பள்ளி பையன் முப்பள்ளி நீங்க போங்க சொல்லுங்க சொல்லவே இல்லைன்னா யா ரசூலல்லாஹ் மா அஃதிரு இல்லா ஹாதா இதுவே கலாமாக சொல்லலான்னு நபி அவங்க சொல்ற. நபி அவர்கள் அவர்களுக்கு ஒரு ரக்காத்தை ஃபுல்லா படிச்சு கொடுத்தார். மஸ்ஜித் நபவிய மாஹோல் தான் இருக்குது. நாம எல்லாரும் ஐமுடைய மாஹோல்ல மஸ்ஜித் உருவாக்கணும், ஈமானுடைய மாஹோல் உருவாக்கணும். குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகுதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. அப்ப ஈமான் உள்ளவர்கள் நீங்க உங்களையும் ஒரு குடும்பங்கள் நரகத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும்போது அந்த நரகத்துடைய விளைவுகள் அந்த நரகத்துடைய அந்த தனல்கள் வந்து அந்த விளைவுகள் அன்-நாஸ் வல் ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் இருந்தாங்க. யார் சொல்லலாம் கற்களை பிடிக்கும் நரகத்துல கற்களை பிடிக்கும் சொன்னாங்க. உலகத்துடைய முழு கல்லுகளையும் உலகத்துடைய முழு மரங்களையும் ஒன்று சேர்த்தா எவ்வளவோ அவ்வளவு நரகத்துல ஒரு கல் தான் உண்டாக்குறாங்க. இந்த ஆயத்தரங்குது தமிழாங்க ஒளி காட்டுறாங்க. அவங்க ஒளி காட்டுறாங்க. ஒரு ஆள் கீழே விடுவாங்க. அவங்க திரும்ப அவன் வைத்து தொட்டு பார்த்து சொல்லும்போது அவர் சொன்னாரு. அதே இடத்துல வப்பாத்தா வராங்க. நிறைய சொன்னாங்க இன்னல் பாராட்ட பழக கவிதை அவருடைய இதயத்தில் ஈர துணுத்தாக ஆக்கிட்டு மஸ்ஜிதிய மாஹோல் மஸ்ஜித மாறவே போறதில்லை. காலையில சித்தம் அவர்களுக்காச்சு மாலை சித்தம் இல்லை. மஸ்ஜித இமாமுடைய ஹல்காக்கள், இல்முடைய ஹல்காக்கள், தஜ்வீதுடைய ஹல்காக்கள், ஃபிக்ஹுடைய ஹல்காக்கள், தஃசீருடைய ஹல்காக்கள், குர்ஆனுடைய விளக்கம் தஃசீர் பண்ணக்கூடிய ஹல்காக்கள் உருவாக்கப்படணும். எல்லா பள்ளிகளும் உருவாக்கப்படணும். நாங்க ஒரே இப்படி தஜ்வீதுடைய இப்படி ஃபிக்ஹுடைய இப்படி அதே போல தஃசீர் சம்பந்தமாக குடும்ப சம்பந்தமாக வியாபார சம்பந்தமாக ஹல்காக்கள் இருந்தால் முழு மக்களும் வருவாங்க. மஸ்ஜிதுக்கு வாழ்வர்களும் வருவாங்க, சிறியவர்களும் வருவாங்க, தொழிலாளர்களும் வருவாங்க. மஸ்ஜித் பார்க்கக்கூடிய செழிப்பானதாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா அவங்க நிஜாமதியில கடைசியாக ஜோட செஞ்சாங்க. மஸ்ஜித் ஹல்காக்கள் ஒரு ஆளின் அந்த உட்காரணும், இன்னொரு ஆளின் இந்த உட்காரணும், இன்னொரு ஆளின் அந்த மொழி உட்காரணும், இந்த ஆளின் இன்னொரு மொழி உட்காரணும். யாராவது வராது. அவருக்கு என்ன தேவை? குடும்ப விஷயத்துக்கு தேவையா? அந்த ஹல்கால் உட்காருவோம். ஒரு வியாபாரம் தேவையா? அந்த ஹல்கால் உட்காருவோம். பராசக்தி தேவையா? அந்த ஹல்கால் உட்காருவோம். ஒரு எதாவதுடைய மசாலாக்கள் படிக்கணும்னா இந்த ஹல்கால் உட்காருவோம்னு சொல்லி ஹல்காக்களை உருவாக்கணும். நாங்க ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய நோக்கம் சொல்லுறாங்க. என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் சிறப்பு முயற்சிக்கிறத உங்களுடைய ராஜாக்கள் நம்பிக்கை வரணும், அல்லாத வகையில் நம்பிக்கை வரணும், அமல்ல ஆசை வந்து வரணும், அமலுக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய எய்ம் அப்படின்னு சொல்லுங்க. அதை பவாய் சிறப்பு என்னது சொல்லுங்க. முயற்சி என்னது?
பவாய்களை தாலிமொழி வந்து பள்ளி தாலியம் வீட்டு தாலியம் ஜமாத்திரமான அந்த தாலியில் உட்காந்து பவாய்களை கேட்கணும். அதுக்கப்புறம் மசாயத்தில் இது எவ்வளவு காலம் சொல்லணும்? உங்களுக்கு 20 வருஷம், எனக்கு தான் 45 வருஷமா கேட்கிறது. மசாயில்களை உலமாக்கள் பற்ற வழிமாடு யாவத்துடைய ஆரம்ப காலத்தில் சென்ற யாராவது கேட்டு வச்சுக்கிறா உலமாக்கள்? நம்பிக்கிறோம் என்ன உலமாக்கள் சேருங்க. உலமாக்கத்தை போடுறாங்க. ஆனா சிறப்பு முயற்சியை மட்டும் சொல்லு. பபாயில தலைமுறை படிச்சு விடணும், வீட்டு தாயில் படிச்சு விடணும், அதே போல ஜமாத்தை தாயில் படிச்சு விடணும், மசாயில அறிஞ்சு கொள்ள வைத்தாரு ஆயுதமாக்கள் அத்தியாசத்தில் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி காலகாலம் காலாகாலம் காலம் செய்யல படிக்க சும்மா சும்மா கேட்கிறேன். தொழுகையை பற்றி ஒரு 25 ஹதீஸ் மசாயில்கள் தக்பீர் இந்த கைய இப்படி எடுத்து இந்த தக்பீர் மட்டும் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 67 ஹதீஸ்கிறார். யார் பேர் படிச்சுக்கிறார்? சொல்லுங்க. படிச்சுக்கிறார். இந்த ருக்குல கை எப்படி வைக்கிறதுக்கு இந்த முழங்கை எப்படி இருக்கணும், இந்த 5 வரை எப்படி இருக்கணும், இந்த காலை எப்படி இருக்கணும், கிட்டத்தட்ட 26 27 ஹதீஸ்கள் படிச்சுக்கிறார். இந்த ஹர்மத்தை உருவாக்கணும். அநேகமானவர்களுக்கு இந்த ஹர்மத்தை உருவாக்க யோசனையே இல்லை. மக்கள் வியாபாரத்தை வருகிறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் 5 6 7 5 வருஷம் வியாபாரத்தை வருகிற வியாபாரம் செய்தாங்க பஜார் இல்லை. வியாபாரம் செய்தாங்க பஜார் இல்லை. மதீனாவுடைய சூழல் இருக்குது. உங்கள் அவங்க சொன்னாங்க யாராவது இல்லாம பசாருக்கு வந்தா பரவாயில்ல, நீங்க போக மசூதில வரீங்க, இந்த ஹல்காவுக்கு உட்கார்ந்து வியாபாரம் பண்ணீங்க பசாருக்கு வாங்க. யாரு சித்து இல்லாம இருக்கிறாங்களோ என்னோட பசார்ல கடப்பட கேடா அவனால எத்தனை சொல்றாங்க சொன்னா மஸ்ஜிதோட தொடர்பில்லாத ஆளால வரக்கூடிய பிபிட மிகப்பெரிய பிபிடா வழக்கம், மிகப்பெரிய வழக்கம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் மஸ்ஜிதுல தாய்மொழி இருக்கலாம், அரசு மொழியா இருக்கலாம், மசாலா ஆரம்பிக்கும் ஒரு யோசனையும் இல்லை, ஒரு யோசனையும் இல்லை. குறிப்பாக வருடமொழி சொல்லானாக்கள் 4 வருஷம் மொழி சொல்லானாக்கள் நீங்க நிப்பாட்டப்பட்டு அல்லாத கேட்கப்படுங்களா? நிப்பாட்டப்பட்டு உலமாக்கள் மத்தியக்கு முழுமையாக நேரம் கொடுக்கணும், உலமாக்கள் நேரம் எடுக்கணும். காலையில மாலையில தாயிமாக ஆட்களுக்கு விளம்பரம். இந்த ஆளின் மஸ்ஜித் நேரம் இருப்பாங்க, மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஆளையும் மஸ்ஜித் நேரம் கொடுக்கணும். ஏன் பெரிய ஆளின் மஸ்ஜித் இருந்தாங்க. மிக பெருந்த சஹாபாக்கள் மஸ்ஜித் ஹயாத் ஆகினார். கத்ரியால வளர்க்கக்கூடிய அபாகத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு மசாலா வந்து வந்து சஹாபாக்கள காலத்தில் அங்க 2 பேர் பேசிக் கொள்றாங்க. இந்த மசாலாவுக்கு நாங்கள் ஒரு தெளிவோடு எடுக்கணும்னு சொன்னா நான் மதீனாவுக்கும் மசூத் நபவியை யார் எதிர்பார்க்க கேட்போம். மசாலாவுக்கு வாரத்துக்கு முன்னால துவா கேட்க 2 பேரும் யாருப்பா நான் மதீனாவுக்கு போறேன், அப்துல்லா அனுபவம் சிந்திக்கும், நீ ஏற்பாடு செஞ்சுதான் மசாலாவிலிருந்து துவா கேட்டு மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. உள்ளுக்கு போனா அப்துல்லா அனுபவம் இருக்கிறான்.
படிக்கிறாங்க, மசாலாவை கேட்கிறாங்க, திரும்பி மசாலா போறாங்க. இன்னைக்கு எங்களை மசாலாவை கேட்கறதுக்கு எங்களை பள்ளிக்கு பல நாட்களுக்கு பள்ளியில் உட்கார கஷ்டமாயிருக்கு. பெரும்பாலும் சாதாரண இருக்காங்க. ஹிஜ்ரி 444 மதரசா பள்ளியில இருந்துச்சு. மதரசா பள்ளியில இருந்துச்சு. முழு பேரும் படிச்சாங்க, முழு பேரும் படிச்சாங்க. வியாபாரிகள் படிச்சாங்க, தொழிலாளிகள் படிச்சாங்க, எளியவர்கள் படிச்சாங்க, பெரியவங்க படிச்சாங்க, இஸ்லாமிய புத்தகம் படிச்சாங்க. அந்த வயசு கட்டுப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை. நிர்பந்தங்களுக்காக வேண்டி இஸ்லாத்துல இந்த மதரசாக்கள் 444 பின்னால கொஞ்சம் பள்ளியோடு வெளியே போடுச்சு. அது ஒரு கொஞ்சம் வெளியே போயிட்டு மத்திய மதரசாக்கள் தனியாக ஆயிட்டு தாத்தா கடைசி ரோடுக்கு முன்னால ரோடுக்கு பின்னால் நடந்த பயணம் செஞ்சாங்க. வந்து இன்றைக்கு வைத்தியர்கள், அதாவது யூனிவர்சிட்டியில மாஸ்டர் ஆறா, டாக்டர்ஸ்களாக வெளியாறா, படிக்கிற இடம் யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் படிக்கிறது யூனிவர்சிட்டி, அக்கௌண்ட் படிக்கிறது யூனிவர்சிட்டி. வெளியாகி வந்தது அப்படின்னால யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்க அவங்க போயிட்டு கீழே வெயிட் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கீழே வெயிட் பண்ணுவாங்க, இன்ஜினியர் கீழே வெயிட் பண்ணுவாங்க, அக்கௌண்ட் கீழே வெயிட் பண்ணுவாங்க. மக்கள் மதரசாவில் வெளியாகி மஸ்ஜிதுக்கு வரணும், பொதுமக்களோட சேர்ந்திக்கணும், பொதுமக்களுடைய ஜகாத்தை மதத்தை இல்லாமலாக்கணும். ஒரு மக்கள் பொதுமக்கள் கலந்து கொள்ளாத வரையில ரயில் உண்மத்திட்ட போதில்லை. வந்து ரயில் குடும்பத்துக்கு போகாது, ரயில் பிள்ளைகள் போகாது, எல்லாம் யாவத்தில் வராது. பொதுமக்களும் மோதமாக்களும் வென்றா கலக்கணும், வென்றா கலக்கணும். கவர்னர்களாக போனாங்க. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு மதாயினுக்கு உமருக்கு அனுப்பினாங்க. மதாயினை போயிட்டு அங்க நீதிமன்றங்கள் அவன் நீதி விஷயங்கள் அவருடைய நாட்டுடைய விஷயங்களை பார்த்துட்டு பின்னேரம் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மஸ்ஜிதுக்கு வந்து குர்ஆன் வச்சு கொடுப்பான், குர்ஆன் வச்சு கொடுப்பான். துனியாவுடைய அவர் உலகத்திலேயே அந்த கியாமத்திலேயே ஆட்சியர்கள் நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு சொன்னா பகல்ல அவருடைய நீதிமன்றங்களுக்காக வாங்கி அவங்க வந்து ஒரு வரிசைக்கு உட்காருவாங்க, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வச்சிருப்பாங்க. எப்ப குர்ஆன படிச்சு கொடுக்கணும் மஸ்ஜிதுக்குள்ள வருவாங்க, மக்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் உட்காருவாங்க அப்பலாம் அப்படிங்கிறதுக்கு. உலமாக்கள் கொடுக்க தயார். இந்த மஜ்முஆல உலமாக்கள் சிறப்பாகும். இன்ஷா அல்லாஹ் நான் நாலாந்தம் பள்ளிக்கு நேரம் நாலாந்தம் பள்ளிக்கு நேரம் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் கமல் செய்வாராங்க, அல்லாஹ் கமல் செய்வாராங்க. அல்லாஹ் எல்லாரும் முழுவதும் அனுப்புவாங்க. மஸ்ஜிதுக்கு நான் சித்தி நேரம் கொடுக்குறேன், நான் சித்தா செய்யறேன், தப்சீர் செய்யறேன், ஹதீஸ் செய்யறேன், கொடுக்குறேன். முழு பேர் நாங்க தயாராகி விஷயத்தை அயாதாக்கி காட்டுறது இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் அவரை எல்லாரும் எல்லாம் கபூல் செய்வாராங்க. எங்க பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் எல்லாம் கபூல் செய்வாராங்க. நாளாக கொடுப்போம், அல்லாஹ் பெரிய மாற்றம் எல்லாம் கொண்டு வருவார் இன்ஷாஅல்லாஹ். உட்கார்ந்து இன்ஷாஅல்லாஹ். என்னடா மஸ்ஜிதுகள்ல கொஞ்சம் காரணம் சொல்லுவோம். ஏன்னா மஸ்ஜிதுகள்ல நாங்க பிரதேசத்திலாகவோ அது ஈமானுடைய ஹல்கா, அது தப்சீருடைய விஷயங்கள், அது குடும்ப விஷயங்கள், அது வியாபார விஷயங்களை நாங்க நாளாந்த சேவனோட என்ன வசதி எதுவும் என்ன வசதி இருக்கிறது? நாலு ஏரியாக்கள்ல ஒரு மஸ்ஜித் இல்லை, ஒரு மஸ்ஜித் இல்லை. புத்த பசுல என்ன செய்றீங்க? Masya Allah, Masya Allah, Masya Allah, Allah kabul sewa, Allah kabul sewa. Beres? Enggak? Hah?
என்ன நடக்குது? எத்தனை மணிக்கு நீங்க தான் மிஸ் ஆகுங்க. இந்த ஓடல அவங்க எப்ப நடக்குது? நீங்க ஒரு மக்கள் ஒருத்தரை படிக்கிறாங்க. அல்லா கபூல் செய்வானா, அல்லா எல்லா பள்ளிகளும் எல்லாம் கபூல் செய்வானாங்க. இதே பள்ளியாக செய்த தொழில் பெற்றால் கிளாஸ் இது அல்ஹம்துலில்லாஹ் இங்க அது சொல்லப்படல. காலையில மாலையில பகல்ல இரவுல 12 மணிக்கு முதல்ல ஒரு மசாலா கேட்டு வந்தாலும் ஆதிக்கும் 24 மணிச்சாலும் பள்ளி ஹயாத்தாகும் 24 மணிச்சாலும். அதுல வந்து பெரும்பாலான ஆட்கள் குறைவாக சொல்லக்கூடியவங்க குறைவாக வருவாங்க. இது முழு ஊர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை பள்ளிக்குவாங்கோ, ஒரு தொழில் பிரச்சனை பள்ளிக்குவாங்கோ, ஒரு குடும்ப பிரச்சனை பள்ளிக்குவாங்கோ, பள்ளி கொடுக்கறதுக்கு இல்ல. உங்களோட தொழிலை எப்படி அமைச்சு கொள்வது, அலாலான முறையில சம்பாதிச்சதை அமைச்சு கொள்வது, உங்களோட குடும்பத்தை எப்படி அமைச்சு கொள்வது, உங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்த்துக் கொள்வது, உங்களோட யாரும் செஞ்சு கொள்வது, மசாலாக்கள் அழகான முறையில ஈமானுடைய அர்த்தம் இருக்கணும், கல்வியுடைய அர்த்தம் இருக்கணும். இங்க இந்த அலங்காரத்தில் உருவாக்கப்படும். இந்த முறை பள்ளிகளுக்கு சொன்னாங்க வந்து ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் மஸ்ஜித் நபவியுடைய சூழலை போறோம், மஸ்ஜித் நபவியுடைய சூழல் போறோம். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துக்கு பொறுப்பாக போயிருந்தாங்க. அந்த இடத்துல பகல்ல அவர்களுடைய கிராமத்துடைய மஹ்கமாவுடைய முழு விஷயங்களை முடிச்சுட்டு அவங்க உட்காருவாங்க. பள்ளியில உட்கார்ந்து யூசுஃபை படிச்சு கொடுப்பாங்க. ஒரு சாமி சொல்ற அவர் மதர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்தை படிச்சு முழு யூசுஃபை படிச்சு தந்தாங்க. நான் 2 முறை படிச்சுக்கிறேன் சொல்லுவாங்க. ஒரு ஆயத்தை படிச்சு கொடுத்து சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை படிச்சு கொடுத்தது உலகத்துல முழு சொத்துக்கு எனக்கு கிடைக்கிறது சொல்லுவாங்க. படிக்கணும். மஸ்ஜிதுகள் அமல்கள் கொண்டு ஹயாத்தாகணும், மஸ்ஜிதுகள் ஆபாதாகணும். இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த மஹல்லாக்கள் இருக்கீங்க, நான் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள இந்த மஸ்ஜிது நபவியுடைய அம்மாக்களை உருவாக்குறோம். ஒரு ஏரியா போன மாளிகாவத்தை, அதே போல கொரோனாவை, அதே போல வெள்ளம்பிட்டி, அதே போல கொத்துட்டு இந்த ஏரியாவில் செல்லுவாகும். நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 பள்ளி அது 7 பள்ளி முழுமையான முயற்சி செஞ்சு உலமாக்களை உட்கார வச்சு காசுகள் உட்காரணும், பழையத்தில் உட்காரணும். அதே போல வந்து புதியாக கஷ்டப்படணும். ஊர்ல முழுக்க ஏதாவது செய்யப்பட்டு தேவையான மாவட்ட உருவாக்கணும். திரும்ப எத்தனை பள்ளிகள் நாங்கள் செய்யறோம். எதுவும் மாளிகாவத்தில் உருவாக்கி 4 மஹல்லாக உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ் 3 மஹல்லாக இன்ஷா அல்லாஹ். கொரோனா 3 மஹல்லா மாஷா அல்லாஹ் உங்களுக்கு பொதுவாக இன்ஷா அல்லாஹ். எங்க வெள்ளம்பிட்டி 3 மஹல்லா இன்ஷா அல்லாஹ். இல்லையா 3 மஹல்லாக்கள் இன்ஷா அல்லாஹ். 3 மஹல்லா உருவாக்குறீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா இன்ஷா அல்லாஹ். நீங்க அல்லாஹ் ஹைராக்கலாம் ஹல்காவுடைய பொறுப்புதாரிகள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஹல்காலும் 6 மஹல்லா 7 மஹல்லாக்கள் இருக்கு. ஒரு 5 மஹல்லா 6 மஹல்லா ஹல்கா யாரும் செல்ல மாட்டேங்கிறாங்க. ஹல்கால முழு பகுதிகளில் நாங்கள் உருவாக்கணும். 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள உலமாக்களை கொண்டு வந்து பொதுமக்கள் இந்த விஷயம் அவங்க உருவாக்குறது. யோசிக்கிறீங்க, லேசான விஷயம். 24 மனத்திலும் செய்யப்படக்கூடிய விஷயம். உதாரணத்தை சொல்றேன், எல்லா
முடிக்கிறா முடியுதா தம்பி முடியுதா எல்லாருக்கும் முடியுது. தலையில முடி வேற, உருவத்துல முடி வேற, இமையில முடி வேற, மீசையில முடி வேற, தாடியில முடி வேற, கக்கத்துல முடி வேற, ஆனத்துல முடி வேற. இது எல்லாத்துக்கும் வேற வேற ஹதீஸ் இருக்கிறான். இதை என்ன செய்யணும், இதை என்ன செய்யக்கூடாது, இதை என்ன செய்யணும், இதை என்ன செய்யணும், கக்கத்துடைய என்ன செய்யணும், ஆனத்துடைய என்ன செய்யணும், எப்படியாவது படிச்சிருக்கோம் சகோதரர்கள். ஒவ்வொரு முறை வெப்பத்தனை செய்வோம். வாழ்க்கையில் 20 வருஷம் சுண்ணத்தில்லாம வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விஷயம் சொன்னாங்க, சுண்ணத்தில்லாம வச்சிருப்போம். எவ்வளவு நஷ்டம். சும்மா கேட்கிறேன், ஏன்னா என்ன செய்யுது अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू. अल्लाह के दुनिया आखिरत अल्लाह ताला दीन इस्लाम दीन अल्लाह का कतरा मुस्लिम आके वाला दुआ का मतलब दुआ करके पांच वर्ष दे जाएगी इंशाअल्लाह. नारी सुनत करके गतर आंदोलन नाय करो इंशाअल्लाह. ईसा की नबी सुनत करके बाय नाय करो आने वालों का तुम्हारे काम में करेंगे. दुनिया आखिरत वचन दीन वचिया दीन எழுது அல்லாஹ் கட்டளை நபி வழிமுறை. அது யாருக்கு வரணும்? முடியுடைய சுண்ணத்தை வேண்டும். முடியுடைய சுண்ணத்தை வேண்டும். நாங்க சொல்றோம் முடிய முடிவத்தை வரணும், நினைச்ச வரணும், பாடுபடுறோம். முடியுடைய சுண்ணத்தை படிக்க வேண்டும். ஒரு உணவு எடுக்கும், ஆசை எடுக்கும், எங்க படிக்கணும், மாவட்ட போகணும், மஸ்ஜித் இமாமுடைய ஹல்காவால, தஹ்லீலுடைய ஹல்காவால, ஃபிக்ஹுடைய ஹல்கா, தஃசீருடைய ஹல்கா, காலம் சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். கையுள்ள உருவிட்ட யாரு, வரவாளிட்ட யாரு, யாரு சரியா? எப்ப நம்ம படிக்கிறாங்க, எப்ப படிக்கிற திருத்த கிளாஸ் ஆரம்பிக்கிற யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தொலைவான ஆட்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. திருத்த கிளாஸ் சொல்லுவாங்க, ஜஹாலத்தோட மலத்தனத்தோட தாவத் செஞ்ச உலகத்தை மலத்தனம் தான் வரும். மலத்தனம் தான் வரும். மஸ்ஜித் ஈமானுடைய ஹல்காக்கள் உருவாக்கணும். ஆகிரத்தை பத்தி பேசப்படணும். அதை எல்லை பத்தி பேசப்படணும். எபாதத்தை பத்தி பேசப்படணும். அவருடைய விஷயத்தை படிக்கணும். ஆபாக்களுடைய காலங்கள் மஸ்ஜித் இப்படிதான் பேசுவாங்க. படிப்பான் ஈமான் உலாக்கார செய்வாங்க, அமல்கள் உலாக்கார செய்வாங்க, ஹராம் ஹலாலை பத்தி பேசுவாங்க, குடும்ப விஷயம் பேசப்படுவாங்க. நாங்க 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 படிக்கிற ஆசையை கொண்டு படிக்கிறது தீன். தீன் என்பது எளிமில்லாம தீன் இல்லை. எங்களுடைய பள்ளிகள் ஒவ்வொன்றும் ஹல்மாக்களை கொண்டு நாங்க ஹயாத்தாக்கிறோம். மக்கள் சுற்றுமுக்காவணும். மக்கள் நீங்க நேரம் கொடுக்கணும். அசலுக்கு பின்னால இரவுல பகல்ல காலையில மாலையில எந்த அளவுக்கு சொன்னாங்க சொன்னா 24 மணித்தியாலம் பள்ளியை ஹயாத்தாக்கணும். 24 மணித்தியாலம் எங்களுடைய ஏரியாவில் இன்ஷா அல்லாஹ் 24 மணித்தியாலம் பள்ளியை ஹயாத்தாக்க உண்டு. எந்தெந்த பள்ளிகள் தயாராக 24 மணித்தியாலம் 12 மணிக்கு வந்தாலும் ஆள் இருப்பாங்க. 4 மணிக்கு ஷிஃப்ட் செய்வோம். நாங்க ராவம் செய்வோம். 8 மணிக்கு செய்வோம். 24 மணி ஹயாத்தாக்க தாராளமா அவருக்கு வளர்ந்தீங்களா? தாராளமா வளர்ந்தீங்க. மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் தேவையில புடிச்சா கேட்பானாக. ஏன் பள்ளியை நான் ஒரு அதாயம் வைங்கோ 2 மாசம் 3 மாசம் ஹயாத்தாக்கிறேன். வேலையா ஒரு மாத்திரம் ஒரு மாத்திரம் பள்ளிக்கான நேரம் கொடுக்க மாட்டாங்க. இரவுல பகல்ல ஒரு ஏரியா பொறுத்தவரை செல்லுல ஒரு ஹல்கால முயற்சி ஏரியாவை வசூலா பண்ணி நான் ஒரு 5 மகல்ல 24 மணிக்கு உருவாக்க மாட்டாங்க. கொரோனாவே 5 மகல்ல உருவாக்க வேற வெள்ள மெட்டீரியல் வேற
மக்கள் வேற வேற ஏரியா மாளிகாவத்து உங்களோட முழு அல்லாவாக்கள் உங்களோட ஆட்கள் தூக்குறதே 3 மணி சம்பவம் உங்களுக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரம் கூட ஹயாத் ஆக்கல மாட்டா அல்லா கடல் மாதிரி எல்லாம் மாளிகாவத்தில் வச்சுக்கிறேன் போற இடமெல்லாம் அப்ப வச்சுக்கிறேன் நீங்க முழு மசிக்கும் ஹயாத் ஆக்கிறேன் வெட்டுற வேளாண் சகோதரர்களே பள்ளிய 24 மணி நேரம் ஹயாத் இந்த முறை சொன்னாங்க மோனாத்து நிஜாமுதீன் கருது வந்துச்சு நான் சில விஷயங்களை நிஜாமுதீன் கேட்டோம் அதுல வந்த பகுதிகளில் சில விஷயங்களை நாங்கள் கேட்டோம் பகல்ல சில மஸ்ஜிதுகள்ல சித்துகள் ஒட்டுதான் நடக்கிற அந்த மஸ்ஜிதுகளில் 20 சித்து ஹயாத்தா கேளுமா அந்த மஸ்ஜிதுல 20 சித்து கேளுமா வாரத்துல 2 நாள் அல்லது 1 நாள் குறிப்பிட்ட ஹயாத்தா கேளுமா வாரத்துல 1 நாள் குறிப்பிட்டு விதமாக ஹயாத்தா கேளுமா அப்படின்னு சில கேள்விகள் நிஜாமுதீன் கேட்டிருந்தோம். நிஜாமுதீன்ல தெளிவாகவே சொன்னாங்க யாருக்கு எந்த நேரம் கிடைக்கிறதோ பள்ளிக்கு ஹயாத்தாக்கணும். அது இரவோ பகலோ ஒரு மகளால காலையில மாலையில 2 சித்து கிடைக்குது அது தான் வைக்கிறாங்க. அந்த மகளால இன்னும் சில ஆட்களுக்கு ராவ ஹயாத்தாக்கணும். அவங்கள ராவ ஹயாத்தாக்கணும் ஒரு சிஸ்டம் ராவ ஹயாத்தா கொடுக்கும். சில மகளாக்கள்ல தொடர்ந்து சிஸ்ட் நடக்குது. ராவை கஷ்டம் ராவைக்கு யாரு இந்த சிஸ்டாக்கள் தயாராகிறாங்க. ராவைக்கு நீங்க அவங்க செஞ்சீங்க ஒரு ஆளுக்கு ஒரு நேரம் மஸ்ஜித் ஏற கொடுக்க சொல்லிங்க காலையில கொடுத்தாச்சு அது பால் விட்டு சுமைக்கிறேன் ராவை விட்டு சுமைக்கிறேன் இல்ல ஓரோ நேரங்கள் முழுக்க பள்ளியில வைக்கணும். காலையில கொடுத்து 7 வருஷம் முடிஞ்சு ஒரு 20 நேரம் கிடைக்குதா பள்ளிக்கு வாங்குவோம். 12 நேரம் கிடைக்குதா பள்ளிக்கு வாங்குவோம். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ பள்ளியில சித்து ஹயாத்தாக்குங்கோ. அது இரவு முழுக்க ஹயாத்தாக்கிறாலும் சரி, இரவுல கொஞ்ச நேரம் ஹயாத்தாக்கிறாலும் சரி, 12 கொஞ்ச நேரம் 7 மணி நேரம் ஹயாத்தாக்கிறாலும் சரி, முழு இரவும் ஹயாத்தாக்கப்படணும். பள்ளி அது எந்த அளவுக்கு சொல்றாங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். மஸ்ஜிது நபவியில யாரு எந்த நேரத்தில் வந்தாலும் அங்க யாரையாவது பெற்றுக் கொள்வான். மஸ்ஜிது நபவி ஆள் இல்லாம காலியாக இருக்கிறார். தாத்தா மலேசியாவுடைய தோல்ல இன்னைக்கு ஏர்போர்ட் 24 மணிச்சாலும், ஹாஸ்பிட்டல் 24 மணிச்சாலும், போலீஸ் ஸ்டேஷன் 24 மணிச்சாலும், பள்ளி 5 நேரம் தொகைகள் மட்டும்தான். அப்படி இல்ல சோழர்களே 24 மணித்தியாலம் பள்ளி ஹயாத்தாக்கணும். பள்ளி 24 மணித்தியாலம் ஹயாத்தானா இதை சுற்றி ஊரு சுற்றும். பெண்கள் மாறுவாங்க, பிள்ளைகள் மாறுவாங்க, ஆண்கள் மாறுவாங்க, வாலிபர்கள் மாறுவாங்க, சூழல் மாறும், பள்ளி ஹயாத்தாக்கி மாறும். எந்த அளவுக்கு சொன்னாங்கடா நீங்க ஒரு ஆளை காலையில 10 ரூபாய் சமைக்கிறீங்க. அவரை பார்த்தா அவரை அப்பதான் எழுதிக்கிறாரு கொஞ்சம் வாங்க பள்ளிப்போம். அவர் முதல்ல பள்ளியே குடிச்சு வாங்குவோம். பள்ளிக்கு சொல்லுவாரு குளிச்சு கொள்ளணும், குளிப்பு வாங்கி பாய்கிற குளிச்சு கொள்ள அப்படியா ஒட்டி யோசிப்பாங்க. பள்ளியுடைய சாட்சிகள் தவறு ஏற்பாடு செய்யணும், சாரண ஏற்பாடு செய்யணும், சொக்கரம் ஏற்பாடு செய்யணும். எல்லாம் வச்சு சாரணை கொடுத்து கவலையை கொடுத்து சோதனை கொடுத்து பாத்ரூம் கொண்டு போயிட்டு நல்லா குடிச்சுட்டு நீங்க செய்யணும். எந்த நேரம் வந்தாலும் அவங்களுடைய அவங்க சேர்ந்து பழகி இதாகி மாசாவதாக பள்ளியை ஹயாத்தாக்கும். நிஷாலம் என்னோட பள்ளிகள்ல நீங்க ஓய்வு நேரங்கள் உங்களோட ஓய்வு நேரங்களை நீங்க பள்ளி கொடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து வரக்கத்தை கொட்டுவான். அவளுக்கு குடும்பத்தையும் கொட்டுவான், அவளுக்கு பரம்பரையை கொட்டுவான். வரக்கத்தான் எல்லா புத்தகங்களுடைய வாசலும் அடைபட்டுடுவாங்க. எல்லா புத்தகங்கள் வராது. பள்ளியை ஹயாத்தாக்குறது லேசான விஷயம் அல்ல. சின்ன பிள்ளைகள் தர்பியா செய்யப்பட்டாங்க பள்ளியில, பெரியார்கள் தர்பியா செய்யப்பட்டாங்க பள்ளியில, கல்வி உள்ளவங்க தர்பியா செய்யப்பட்டாங்க பள்ளியில. சுமாமத்து முசால பிடிச்சு பள்ளியில வச்சுருந்தான். சுமாமத்து முசால் யாருந்தா அவர் எங்க சொன்னாலும் கொள்ளும் போன்னு நபியாவும் சொல்லியான். அவ்வளவு அந்நியான காலம்.
சஹாபாக்களே ஏராளமான பொருளை மக்கள் அளித்தார். அவனை பிடிச்சவங்க பதில் நம்பிக்கை பதிலை கேட்டாங்க. நபியவங்க அந்த அறிவோம் நம்ம என்ன செய்திருக்கும், யாரும் அதை கைது தெரியுமா? தெரியாது. சுமாமா செய்தி யமாமா, யமாமாவுடைய தலைவர் சுமாமா அப்படின்னா அப்படியா வெட்டுவோம் கொட்டுவோம் சஹாபாக்கள் தயாரான. இப்ப அவர் வந்துட்டாரு, அவருக்கு நீங்க இஸ்லாம் பண்ணுங்கோ, அழகான கவனிங்கோ. ஏன் நீங்க சதங்காவுடைய ஒட்டத்திலிருந்து காலையில மாலையில பால் கறந்து நீங்க கொடுக்கணும். சஹாபாக்களுக்கு நபியாங்க ஓடப்பட்ட செய்யவான விஷயம் கொடுத்துருவான். அதெல்லாம் கவனிச்சார். எல்லாம் கஷ்டப்பட்டு நல்லா கவனிக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில் வருவாங்க. வாங்கலியா சுமாமா, சுமாமா என்ன செய்தி இந்திய சைட் எல்லாம் நல்லா இன்டராக்டரே தரத்துதாக என்னை விட்டீங்கன்னா நல்லவன மாறுது. கசத்தனே கசத்ததாக என்னை கொண்டீங்கன்னா ஒரு தப்பு கொடுக்கப்படுகிற ஒரு ஆளம் சொல்றீங்க. சாத்தனையும் அவசியங்க என்னை உற்பத்திக்கு ஏதாவது தேவையா பணம் தேவையா கேள்விப்பட்டார். நபியம் ஒன்றுமே பேச மாட்டான். 2வது நாள் 3வது நாள் இதே கேள்வி பதில். நபியம் ஆலோசனை வைப்பான். ஆலோசனை அவர் போறாரு. ஜன்னத்துல் பக்கையாக்கு பின்னால ஒரு தோட்டம், அவரோட கிணத்துல குளிக்கிறாரு, உடுப்ப மாத்துறாரு, மஸ்ஜித் நபவிக்கு வராரு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இஸ்லாத்துக்கு 3 நாள் அல்லாஹ் பத்தி பேசவும் இல்லை, ஆகத்தை பத்தி பேசவும் இல்லை. வெறும் ஒரு சூழலை வச்சான். ஒரு சூழலை வச்சான். மகல்லாவில் சாத்திய சூழலை கொண்டு வரணும். சூழலை கொண்டு வாருன்னா சூழலை இருக்கணும். மகல்லாத சூழல் உருவாக்க வரணும். வளமாக்க உட்காரணும். பொறுமைக்கு நான் காலத்தோடு உட்காரணும். ஒரு பாவம் இருக்கணும். மாஷா அல்லாஹ் இது படிக்கிறாங்க, இது படிக்கிறாங்க, இங்க குடும்பத்தை பத்தி படிக்கிறாங்க, அங்க வராசத்தை பத்தி படிக்கிறாங்க, இங்க சஜீவ் படிக்கிறாங்க, இவனுடைய ஹல்காக நடக்குது. காட்டுறதுக்கு பார்க்கறதுக்கு கேட்கணும். அவரு வராரு, இவரு வராரு, மற்ற மசாலா கேட்கிறாங்க. அழகான சூழல், அழகான சூழல், மசூதிய சூழல். நீ உள்ளத்தை பார்க்கணும். அவங்கள்ட்ட சுத்தி வந்தாங்க. யார சொல்லலாம், தாய் பாசியர் வந்திருக்கிறாங்க. தாய் வந்திருக்கிறாங்க. நேரடியா போயிட்டு தாய் பாசியர் வாரத்துக்கு முன்னாலே சந்திச்சு பாருங்க, நீங்க நபியமத்த போறீங்க, இப்படித்தான் போகணும், இப்படித்தான் சலாம் சொல்லணும், இஸ்லாத்திய சலாமெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து சேர்த்தா அங்க வந்தா ஜாகிரியா சலாத்தை தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம். 3 வருஷம் வந்து அந்த லாஸ்டிலே வணங்கும். அதோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், இதை வணக்கத்தோட நபி அவங்க ஏழா ஏழா ஏழான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு 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 கடைசியா கேட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து 1 மாசம் டாக்டர் பாதுகாக்கிறோமே. நபி அவங்க சொன்னாங்க ஏழா ஏழா. எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க, இல்ல அது உடச்சி ஆகும், உடைக்கணும், உங்களோட சிலையை நீ உடைக்கணும். நான் உடைக்கிறதா, ஏழை சொல்லி உடைக்கிறதா, உங்களுக்கு உடைக்கிறது ஆறு உடைப்பேன். அதுவும் சுத்தியானோட நுண்ணியத்தோட ஷாவா உடையிருச்சான். நீங்க 2 பேரும் உடைச்சுக்கலாம். உடனே உங்களோட உள்ளங்கள் நபியாவசம் தாய் பாசோடைய அந்த கூடாரத்தை நீங்க வந்து மஸ்ஜித் நபி பக்கத்துல நீங்க அறிவோம். இந்த மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய அமல்கள் உங்க உள்ளத்தை மிருதுவாக்கும், மிருதுவாக்கும். அவங்க தொலை மறுத்தாங்க. அது தொலைறான தொழுகையா, தலைக்கீழ பிச்சத்து மேல இடமலை கஷ்டம் அப்படின்னா. ஆனா மசூரிய மாமோல் இருந்ததால அவங்களுடைய விவாதம் சில வணக்கத்தை விட்டாங்க, இஸ்லாத்தை வைத்து கொண்டாங்க, தொழுவம் செஞ்சாங்க, ரமலான் மாதத்துல நோக்கை பிடிச்சாங்க. மசூரிய மாமோல் மாதம் மஸ்ஜித் நீங்க லேசா வைக்கவான உங்களோட பிள்ளைகளை கொண்டு வாங்குவோம், கொண்டு வாங்க, சகோதரரை கொண்டு வாங்க. பள்ளி மாற்றம், பள்ளியுடைய அமல்கள் மாற்றம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளிகளுக்கு ஓய்வு நேரம் முழுக்க பள்ளியில் நான் கழிவதாக கழிவுவாங்க. இன்ஷா அல்லாஹ். ஆஷா அல்லாஹ். அல்லாஹ்
அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஒரு ஆளுக்கு ஞாபகப்படுத்தணும் சார், பள்ளியில் உள்ள அமல்கள்ல என்னோட மிக முக்கியமான அமல் மசூரா. மசூரா மசூரா விசாலான மசூரா. மசூரா யாவத்திலே முழுகிருக்கும் 5 அமல்கள். இது அடிப்படையான அமல் மசூரா. நாங்க யோசிப்போம், மசூரா என்பது சும்மா உட்கார்ந்து செல்வதில்லை. மசூரா உட்கார்ந்து செல்வதில்லை. மசூரா மகல்ல வச்சல்ல, மசூரா அல்கா வச்சல்ல, மசூரா ஏரியா வச்சல்ல. மசூரா உலகத்துடைய அடுத்த தொங்கலை பற்றி பேசப்படும். எந்த அளவுக்கு சொன்னா உங்களை சாத்தா சொன்னாங்க, உங்களை வீட்டில் நடக்கக்கூடிய மசூரா உலகத்தாக பேசப்படும். வீட்டு 5 காலையில மசூரா இருக்குது. இந்த நாட்டுக்கு ஜமாத்தோட தஸ்கீல் ஆகும், இந்த இடத்துக்கு தஸ்கீல் ஆகும், அந்த புத்தகம் பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்கு அனுப்ப தஸ்கீல் பண்ணணும். வீட்டு மசூரா தஸ்கீல் பண்ணணும். வீட்டில மனைவியும் மகளும் தாத்தாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிறது. என்ன மசூராரு? இந்த பிள்ளைகளும் தீனுடைய கவலையில வளர்க்கப்படும். நினைக்கமான மனைவாக லேசானவன்னு சொல்லி அவங்க தஸ்கீல் பண்ணி உருவாக்க போகணும். அவன் சரியான திறத்துள்ளவங்க, இப்பத்துள்ளவங்க, அவங்களே தீனுடைய கவலையை பாதிக்கணும். மகல்லா மசூரா மகல்லா சின்ன ஒரு வட்டத்தில் சேர்ல ஒரு 250 வீடு, 350 வீடு, 400 வீடு, ஒரு 700 ஆண்கள், ஒரு வீடு இதுல செல்ல முழு உலகத்தை பற்றி மையமாக வச்சு மசூரா காமியும். மசூரா கம்பீரமா இருக்கணும். கவலையான விஷயம் என்ன சொன்னா, மசூரா ஆரம்பிக்க போகும்போது நம்பிக்கா முதலாம் வாரம் மாதம் எத்தனை பேர் வந்திருக்கிறார்? 5 பேர். 2ஆம் வாரம் மாதம் எத்தனை வந்திருக்கிறார்? 6 பேர். 3ஆம் வாரம் மாதத்துல 4 மாதம் போல 15 மாதத்துல வந்திருக்கிறார். 1 மாதம் நடக்குதா இல்லையா? இந்த ஒரு கால்குதாரி மசூரால எத்தனை பேர் கலந்து கொள்றாங்க? அந்த கால்குதாரிய எவ்வளவு பேர் மசூரால? 10 நிமிஷம். 5 வருஷமா 3 நாள் போற, 10 வருஷமா 3 நாள் போற, அவங்களை பார்த்துருக்க மசூரா. நாலு மாசம் முடிச்சவங்க, சின்ன முடிச்சவங்க, 5 வருஷமா உழைச்சவா, 6 வருஷமா உழைச்சவா, 3 வருஷமா உழைச்சவா, இந்த ஜமாத்தை கணக்கெடுக்க மசூரா. இந்த முழுத்தர மசூரா தான் வரும். இவங்களுக்கு மசூரா மிஸ் நாங்க என்ன வேலை செய்ய? நாங்களே மசூரா மிஸ் ஆக்கினா, நாங்களே பசுக்கள் இல்லை, நாங்களே தலைவர்கள் ஊரில் வரும். எங்க முயற்சி மசூரால அதிகமான நேரம் என்னோட இருக்கக்கூடிய சாத்தியால அந்த மசூரா பணம் தொழிலாளர்கள் வீட்டு தலைவர்கள் உருவாக்குறது. 4 மாசம் கல்யாண ஜமாத் போகணும், அந்த ஊருக்கு சகாசாரம் செய்யுது. 2ஆம் வருஷம் மூலமா தஸ்கீல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாராட்டத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது? 80 திட்டங்கள் இடத்துல 1 வாரத்துல வந்துக்கிறேன். அதே மசூரா பண்ணுவோம். அது இங்க பெண்ணை நீங்க வேஸ்டா போகணும். அதுக்கு நீங்க பரிபூர்ணமான ஒரு முயற்சி செய்யணும். இவட ஜமாத்தை யாரும் 5 மணி சாப்பிடும் வைராக்கியம் எடுக்கணும். வைராக்கியம் எடுக்கணும். சும்மா கேட்கிறேன் வந்து அதான் எல்லாருக்கும் தெரியும். என்னோட ரூட் பிடிச்சு தானே, ரூட் பிடிச்சு தானே எல்லா ஜமாத்துக்கும் ரூட் போடப்பட்டியா இல்லையா? உங்களோட மாதிரி ரூட் போடப்பட்டிருக்கோம். உங்களுடைய ரூட் பார்த்தீங்கன்னா 3ஆம் வாரம் பார்ப்பது மஹல்லால கஷ்டம் போகிறது 3 ரூட். ஒரு ரூட் எத்தனை தெரியுது? எத்தனை ஊழிகள்? 100. 3 ரூட் 100 ஊழிகள் மொத்தமாக உங்களோட மஹல்லால 3 நாள் எத்தனை மாதங்க போறீங்க? முதலாம் வாரம். உங்களுக்கு ஜஸ்ட் ரூட் என்ன தந்திக்குது? ஒன்று. அந்த ரூட் எத்தனை பேர் நினைக்குது? எத்தனை ஓடிக்குது?
இப்ப இந்த உதாரணத்துக்கு மஹல்லா மசூராக உங்களோட ஜமாத்துல மஹல்லா மசூரா கெட்டு வந்திருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கிற இதை நாங்க மசூரா பண்றதா உங்களோட ஊட்டிக்கக்கூடிய 70 வீடுகள்ல ஒவ்வொரு ஆண்களையும் பள்ளிக்கு கூட்டு வார்த்தை நீங்க என்ன செஞ்சு மசூரா சொல்றா எதையத்த கூட எதுங்க சரியா இல்லையா இன்னும் நாங்க கீழே போறதானே உங்களோட மசூரா வந்தீங்க அந்த கேள்வி விட்டு போட்டு முதலாம் மாதம் ஜமாத்துக்கு உங்களோட ரூட்டை நாங்க சந்திக்கிறோம். இந்த ரூட்டை நீங்க எத்தனை பேரை சந்திச்சு எத்தனை பேரை மதிப்பு கூட்டு வந்து எத்தனை பேரை வீட்டுத்தாலே எத்தனை பேரை மாவட்டத்தாலையும் எத்தனை பேரை நீங்க பள்ளி குழந்தை செஞ்சுக்கிறீங்க. உங்க ரூட்ல எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை வளமாக்கள் இருக்கிறாங்க, உங்க ரூட்ல ஐஎஸ்ஐ மாணவர்கள் இருக்கிறாங்க, உங்க ரூட்ல மாணவிகள் இருபத்தி இருக்கிறாங்க. முழு டீச்சர்ஸ் வருவாங்க. சும்மா போயிட்டு கஷ்ட போயிட்டு சமாளிக்கும் மகள வேலை இல்ல தலையெழுத்த மாற்றுவோம். ஒரு உற்சாகமா முயற்சிக்கும் வாரியா சாப்பிடாரு மகன்னா இந்த சமாளத்தில் வந்து சுட்டு வந்தாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்க அயாத்தாக்க எடுத்தான்னு சொன்னா உங்களோட சமாளத்துக்கு ரூட் கொடுத்து அந்த ரூட்டுடைய காவல்காரே கேளுங்க. எத்தனை விஷயம் நீங்க சந்திச்சீங்க உங்களோட ஜமாத்துல காலையில் சந்திக்கணும் உங்களோட வந்திருக்கீங்க பதினஞ்சு பேருக்கு நீங்க சிறுவர் பார்க்கணும், சிறுவர் பார்க்கணும், அதை புதிய பார்க்கணும், காலையில் மாற்றலும் மாலையில் மாற்றலும் சாப்பாடுகளும் செல்லும். எங்களோட இந்த டூர்ல எங்களோட ரூட்ல முழு பேர் தொழிலாளி ஆக்கியாச்சு. எங்களோட ரூட்ல முழு பெண்கள் சொல்றாங்க, எங்களோட ரூட்ல முழு ஆண்கள் வைக்கிறாங்க, எங்களோட ரூட்ல இத்தனை ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க, எங்களோட ரூட்ல நாலு மதரசா போட்டிக்கிறோம், எங்களோட ரூட்ல ஹையர் மாணவர்கள் இருக்கிறாங்க, ஜுமியா பேர் வராங்க, எங்களோட ரூட்ல வாராட்டு தலைவர் ஆரம்பிக்கணும். அதுக்கு இதுதான் மசூரா. நபியம் தனித்தனியாக ஒவ்வொருத்தர் பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தர் மசூரா பண்ணினார். ஒரு ஆளே மசூரா பண்ணினாங்க, ஒரு கபிலா மசூரா பண்ணினாங்க, ஒரு குடும்பத்தை மசூரா பண்ணினாங்க, ஒரு இடத்தை மசூரா பண்ணினாங்க, ஒரு கிராமத்தை மசூரா பண்ணினாங்க. இன்னைக்கு மசூரா சொல்றாங்க, மசூரா பழங்கானா மசூரா பழங்காக மசூரா பழங்காக அல்லா வேண்டும். மசூரா கம்பீரமா இருக்கணும், மசூரா புதிய தக்காதாக இருக்கணும், மசூராவிலிருந்து முழுவதும் உதவி போகணும், மசூராவில் ஜிராசனம் போடணும், மசூரா மூலமாக தொழில்நுட்பமாக்கணும், மசூரா மூலமாக வாராத தாலீம், மசூரா மூலமாக வீட்டு தாலீம், அநேகமான விஷயங்கள் மசூராக்கள் ஈடுபட்டிருக்கிறார். மசூராக்கள் ஒரு கவலையோடு கரும், கவலையோட சிற்றோடு கரும். என்ன செய்யலாம் என்ன இதாக்கலாம். அல்லாஹ் அக்பர். இதான் இந்த மசூரா உட்கார்ந்து வாழும், பயமான நம்ம மசூரா உட்கார்ந்து வாழும். உங்களுக்கு சந்தர்ப்பங்கள்ல சூராஜ்மா மசூரா பண்ணுவான், நாட்கள் சூராஜ்மா மசூரா பண்ணுவான். என்ன செய்யலாம், அந்த ஏரியாவுக்கு என்ன செய்யலாம், இந்த ஏரியாவுக்கு என்ன செய்யலாம், உங்கள் ஜமாத்துக்கு என்ன செய்யலாம், அந்த ஜமாத்துக்கு என்ன செய்யலாம், புதிய பாராசாலைக்கு என்ன செய்யலாம். இந்த ஜோடு நடக்கிறதுக்கு 3 முறை மசூரா இருக்காங்க. 3 முறை மசூரா எப்படி செய்யறது செய்யலுமா, எப்படி செய்யறது, யாருக்கு எப்படி இதாக்கல. ஒரு ஆழமான கவலை மசூராவே. எங்களோட தாலீம், எங்களோட கஷ்டு, எங்களோட 2 கஷ்டு, எங்களோட 3 நாள், எங்களோட ஷிஃப்ட், எங்களோட 4 மாசம், எங்களோட 40 நாள், பெண்களுடைய ஆண்களுடைய வாழ்ந்த தாலிமிலிருந்து முழு விஷயமும் மசூராவில் இருக்கிறது. கவலையில் இருக்கிறது. கவலையை பதியக்கூடிய மசூரா. மசூரா யாருக்கான பரவாயில்லை. மாஷா அல்லாஹ். மசூரா அழகா செய்யும், மசூரா அழகா செய்யும். இன்னைக்கு மசூரா உட்கார்ந்தாலும் எப்படின்னு சொன்னா நாளைக்கு யாரும் பொறுப்பா நோலா வாங்கி கொடுத்துருவாங்க. அப்பதான் செய்யா முடிச்சு வந்திருப்பாரு. நானும் பழைய போடுவோம். மஹல்லாவுடைய முழு
பிக்சர் இருக்கக்கூடிய ஏரியாவுடைய ஆளுடைய முழு பிக்சரை உருவாக்க கூடிய ஒரு ஆள் அந்த பாரமான போடணும் நம்ம சொல்றோம். ஆனா நீங்க மகளான மற்றவங்களுக்கு வசதி போல அதை நான் இல்லைன்னு வரல. மசூதால யார் யார பொருட்படுத்துறீங்களோ உலகத்திலே பிக்சர் வேணும். வேலை வாங்குவான், அவன் வேலை வாங்குவான், நாங்க வேலை செய்யவில்லை. மசூர் அவன் சடங்காகுவான். மசூர் அவனுக்கு சடங்காகியா உங்களோட காலையில் சடங்காகும், 2 மணிக்கான 8 மணிக்கான சடங்காகும், 6 சடங்காகும், 3 சடங்காகும், உங்களோட வாரம் சடங்கு எல்லாமே சடங்காகும். எல்லாமே உயிரற்றதாக மசூர கம்பீரமாக பிரகாசமாயிருக்கும். சகாசாக்கள் எடுக்கணும், சகாசாக்கள் கொடுக்கணும். மசூரா அழகான செய்வோமா? முன்னே எனக்கு ஒரு நாங்கள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் இருக்கும். நிதானமாகியா அப்பா அஞ்சமன் முதாக்கார வச்சு மர்க்கத்துல ஜோனுடைய பொறுப்புதாரிகளும் ஏரியாவுடைய பொறுப்புதாரிகள் 10 பேர் வந்த சந்தர்ப்பத்துல என்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு மாசமும் கடைசியில உங்களோட ஏரியாவில் முழு ஆண்களை நீங்க பேசிக்கணும், முழு வீடுகளும் கட்டப்பட்டிருக்கோம். அப்படி எந்த மகன் தான் செல்லமா போய் சாரலாம். என்னுடைய ரூட்ல முழு தேவையை நாங்க பேசிக்கிறோம். ஒவ்வொரு மாசம் பேசுறாரு எதுவும் போய் சாரலாம். எதுவும் எந்த மகன் நூறானியா கோயில வந்த மாசா அவனோட வாழ்க்கை நம்மளே நூறானியா மாசா அவனோட வேற யாரு 100 வீதம் முழு ஆண்களை நாங்க சந்திக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். மாசா என்ன பண்ணலாம்? அமர்நாந்தி அமர்நாயாசு வேற இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில பிளான் பண்ணி திட்டம் போட்டு நாங்க 100 வீதம் மாதமான சந்திக்கிறோம். பஸ் கைவசமா போயிட்டு ஆகலாம். நடந்தது அவ்வா முழுத்தெல்லாம் கவுல் செய்வானா, முழுத்தெல்லாம் கவுல் செய்வான். நீயத்து வச்சீங்க, நீயத்துல பொறுமலை நீங்க கிளாஸ வச்சா ஒவ்வொரு அவ்வளோ உண்மைப்படுத்தி காட்டும். அதான் விரும்புச்சா 100 வீத சந்திக்கிற லேசான விஷயம் அல்ல, லேசான விஷயம் அல்ல. ஒரு பாக்கியம், ஒரு பாக்கியம். ஒரு ஆளை சந்திச்சு அல்லாவுக்காக சந்திச்சு அவருக்கு அல்லாப்பட்ட ஆனந்த ஞாபகப்படுத்த அல்லாவை சந்திக்க போனா சுவர்க்கு ஒரு மாளிகை கட்டப்படும். சுவர்க்கு ஒரு மாளிகை. 2 பேரை சந்திச்சா 2 மாளிகை, 3 பேர் சந்திச்சா 3 மாளிகை. முழு பேரை சந்திப்போம். சந்திச்சு முழு தன்னாசாக்களை பேசும். அவன் 4 மாசம் கஷ்டப்படணும். அவனை பள்ளிக்கு கூப்பிடணும், பள்ளிக்கு கூப்பிடணும். வீட்டை வச்சு பேசல, பசாரை வச்சு பேசல, ஆட்டோவை வச்சு பேசல. அங்க பள்ளிக்கு வாங்குவோம், 5 நிமிஷம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவன் பள்ளிக்கு கூட்டுவான், பள்ளிக்கு கூட்டுவான்னு சொல்லி பேசுவோம். பெரிய நூலாக இருக்கும். சொல்லுவாங்க சொல்லுவாங்க, நீங்க கடையில வச்சு பேசினா கடையை காரணம் காட்டுவாரு, வீட்டை வச்சு பேசினா வீட்டை காரணம் காட்டுவாரு. பள்ளிக்கு வந்தா அல்லாஹ் உள்ளதை திறப்பான், அல்லாஹ் உள்ளதை திறப்பான். நீங்க பள்ளி முடிச்சுவாங்க, கோலத்தை பேசுவாரு. நீங்க 2 மாசத்துல நாங்க இருக்கிற 4 மாசத்துல கஷ்டிது கஷ்ட போறவங்க ஜப்பியோட போறோம், தலையில போறீங்க. அப்படி பேசிட்டு என்னோட 3 ஜவான் ஆட்களை சந்திச்சுட்டு ஆட்களை முன்னாடி தெரிந்தானே தெரிந்தானே அது அப்படி பார்த்தா நான் சோமாதிக்கிறேன். சரி இந்த மழை எனக்கு தொட்டு விட்டு தொட்டு விட்டு தொட்டு விட்டு தொட்டு விட்டு கஷ்டம் இதுக்கெல்லாம் கஷ்டம், இதுக்கெல்லாம் கஷ்ட பேரே சொல்லவா சொல்லுவாங்க. முஜாஹதா நேரம் கொடுக்கிறோம், காலம் கொடுக்கிறோம், அலைய தீரோம். இந்த முஜாஹதாவுக்கு அல்லாத வாழாயிங்க, இதாயத்துக்கு வாழாயிங்க. இதாயத்துடைய வாதா உள்ள முஜாஹதாவுக்கு 3 விஷயம் இருக்கு. 3 விஷயம் சேர்ந்தால்தான் முஜாஹதாவாக ஆகும். முதலாவது யகீனோட கஷ்டம், யகீனோட முஜாஹதா செய்யக்கூடிய தியாகம் யகீனோட செய்யும், நம்பிக்கை. 2வது இஸ்லாமோட செய்யணும், 3வது நபியுடைய முறையில செய்யணும். இது 3 சேர்ந்தாதான் முஜாஹதா. 3ல 1 கொடுத்தாலும் முஜாஹதா ஆகிடும். யகீனோட யகீனோட ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கவலையாக சொல்றேன், கெட்ட பழக்கம்
மகா கெட்டமான முனாஃபிக்குகளுடைய அடையாளம் செய்யப்பட்டது. முனாஃபிக்குகளுடைய அடையாளம் அதிகமான ஜமாத்துடைய சாட்சிகள் எல்லாருக்கும் எங்களுக்குள்ளதான் பேசிக் கொள்றேன், எங்களுக்குள்ளதான் தராங்க, எங்களுக்குள்ளதான் உட்கார்ந்து கொள்றேன், எங்களுக்குள்ளதான் நாங்கள் அதான் வாங்கிக்கிறோம் அப்படி ஊரில் உள்ள எந்த ஆட்களோட பொதுவான தொடர்பு இல்லை. மஹல்லா வாழ்க்கை தொடர்பு இல்லை. ஒரு வாழ்க்கை முடிச்ச மசாலா உட்கார்ல சொல்லுவன்னு ஒன்று அமலுக்கு உட்கார போராட்டம் அவங்கள சமமும் இல்லை, சமகம் இல்லை, சிரிக்கவும் இல்லை, தீய பிடிக்கவும் இல்லை, அந்த சமமாகிறார் ஒரு பேச்சு இல்லை. முழு பேச்சு காசுக்குள்ள இந்த உருவான ஆட்கள் முழு மகன்வாசியோட நாங்க பேசணும். ஆண்களோட எங்க கண்டாலும் பொருளாதாரோட பேசணும், கல்லோட பேசணும், தவறான பாவங்களோட பேசணும். என்ன செய்வீர்கள்? எப்பப்பா புள்ளி விட்ட நீங்கள் சொல்லிட்டு போகணும், அப்போ என்ன செய்வது வாங்கலை அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டுக் கொள்ளுட்டு பார்ப்போம். எப்பதான் மொத்தா போவாங்க, நாசமா போவாங்க. ஒரு பழக்கமே இல்லை, கெட்ட பண்பாடு, கெட்ட பண்பாடு சைத்தான் ஒரு செய்ய முடியும். முழு பேருக்கு பேசும் எல்லாரோட நாட்டுக்கு முகத்தை பார்த்தா பக்கமுனா பக்கமுனா சிங்கம் வந்து ஒரு மான வேட்டையாளர்கள் பார்க்கிற பார்வையில இவனை பார்த்தா செத்தே வைத்துவான். அவ்வளவு நதியவங்களை பற்றி வரலாறுல வாழந்து எல்லாருமே பேசுறேன். எந்த நேரம் பார்த்தா கவலையோடு இருப்பாங்க, ஜாதிகள் பிடிக்கும், எந்த நேரம் கவலையோடு இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். ஹேசபாளையம் பேசுகிறோம். அதே மாதிரி நபியோடு சுமத்திக்கிறேன். ஹேசபாளையம் ஜாதிகள் பிடிக்கும், எந்த நேரம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. மக்கள் மதீனா செஞ்சு வராங்க. வந்த உடனே முதலாவது மதீனால பொதுவா என்ன பொதுவா அப்துல்லா சாமி சொல்றாங்க. மதீனாவுடைய முதலா பொதுவா ஐயோன்னா மனிதர்களே அப்சஹி உத்தாம் சாப்பாடு கொடுப்போம், அப்துசலாம் சலாத்தை பரப்புங்கோ, சிறுல் அரஹாம் குடும்பத்தை செலுத்தணுங்கோ, வசந்தும் பிள்ளைங்க வந்தா பிரியா இருவர்களுக்கு தாழ்த்த சொல்லுங்கோ, அது பொருள் அமைதியா சொல்றதுக்கு போகிறோம். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கு. மகளாட்சி 3 போட்ட வந்து பால் சாப்பாடு எங்க விட்டேன் இல்ல, 20 சாப்பாடு எங்க விட்டேன். ஜமாத்துக்கு சாப்பாடு சாப்பாடு மகளா இல்லாத புதிய ஒரு ஆள் கவனம் பண்ணுகிறாரு. அதாவது இந்த கல்வி என்று இந்த பகுதியை கவர்றது என்ன விஷயம்? பால் சாப்பாடு விட்டு வாங்க போகுது, கையோட கூட்டு போட புரியாது. மரக்கரை எடுத்துட்டு வராரு, தோட்ட மரக்கரை எடுத்துட்டு வராரு, பட்டப்பால் ஏதோ அவரை கூட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கும், மிஸ்கிய சாப்பாடு கொடுக்கும். பழக்கமே விசாலமான தன்மை கொண்டு வரணும். ஜமாத் தானாக தயாராகும், நல்ல சிபாத் உருவாக்கணும், ஆட்களை கவர்ந்து பங்கெடுக்கணும். ஹலீஃபா அவங்க ஒரு சஹாபி ஊரோடு முன்னுக்கு கட்டி கொண்டிருக்கிறான், ஒரு ஊரை கட்டி கொண்டிருக்கிறான். இன்னொரு பேசி ஊரு கஷ்டம் மசாலா எப்படி கஷ்டம், இங்கே கஷ்டம் எவ்வளோ அவசரம் அப்படின்ட்டு ஊரு கஷ்டத்தை பற்றி சரளமான பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கடா?
நான் வந்து அவருடைய கவலையில சந்தோஷ பங்கெடுக்கிறது அவர் விளங்கோன்றதுக்காக நிறைய கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி, ஒரு பாவம் செய்யக்கூடிய பெண்மணி அதால போறான். அவ மக்களுக்கு அறிமுகமான பெண்மணி. நபியாம் நபீது செஞ்சாரு, ஒரு அடிமையோடு சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய சொன்னாங்க வந்து உலகத்துல பூமிக்கு மேல அடிமைத்தனத்தை காட்டுறதுக்கு என்னென்ன ஜாதியாக இருக்கிறாங்க. நாங்கதான் அல்லாத அடிமை அடிமைத்தனத்தை நாங்க தானே காட்டுவோம். என்னையோட ஜாதியாக யாருக்கிறோம் அப்படி தனியை சாப்பிட்டீங்க, சாம சாப்பிடுறீங்க, நிறைய சாப்பிடுவோம். அவர் சொன்னா எனக்கு இந்த சாப்பாடு வேணும், நீங்க சாப்பிடுவோம், நிறைய கொடுத்தாங்க, உங்களோட கைதிகள் வேணும், உங்களோட வாயா சாப்பிடுவோம், வாயிலிருந்து சாப்பாடு நிறைய வாயிலிருந்து எடுத்து கொடுத்தாங்க. சாவால வருது. அதுக்கு பின்னால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு பூமிக்கு மேல வெக்கமல்ல பெண்ணாக மாறி வாழ்ந்தாங்க. நாம ஒரு செல்ல ஊட்டி இந்த பெண்களுக்கு சாப்பாடு கொடுத்து செல்ல வந்து அல்லாவுக்காக மாறுது. நீங்க சொன்ன எனக்கு தூரியம் கெடுத்துவாங்க, தூரியம் கெடுத்துவாங்க, இது மட்டும் நல்ல அப்படிங்கிற மாதிரி நாங்க என்னுடைய சக மனிதர்கள் ஆண்களோடு எப்படி நடந்து கொள்வோம் பார்த்து பள்ளிக்கு வரக்கூடிய ஆட்களோட முஸ்லீம்களோட எந்த அகலாருமே எங்களுக்கு இல்லையே வந்து எப்படி ஜமா தயாராங்க, எப்படி மக்கள் கற்றுக் வருவாங்க, எப்படி மசுரால் உட்காருவாங்க, எப்படி தாய்க்கு உட்காருவாங்க. நான் மேலான சகோதரர்களே மக்களோட பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தாராளமா பண்ணணும். ஒரு மகல்லாவோட சாப்பிடுவார் தலைவர் நல்ல நல்ல ஓடியாளர்களே செய்யக்கூடியவர் சோகம் இல்லாம ஒருத்தராயிட்டார். காலையில போறோம், மாலையில போறோம், நீங்க போறோம், விட்டு போறோம், அங்க போறோம், இங்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் நல்ல விஷயம். என்னுடைய பழையவர் திரும்ப செய்கிறார். ஆனா நோய் விசாரிக்க ஒரு முஸ்லிமொழி உண்டு. மகல்லால யாராவது ஒரு எளியோரால், யாராவது இல்லாதவரால், யாராவது ஒரு 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 பிரபலம் இல்லாதவரால் தோன்றா போனா ஆக்கிறதுக்கு மாதிரி கேட்கறதுக்கு மாதிரி நான் ராவத் எதிரியா படிக்கிறேன், ராவத் எதிரியா படிக்கிறேன், எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இது அப்படியே மாறுது. 5 அமல்கள் அழகான முறையில் செய்யறதுக்கு முதல்ல பண்பாடுகளை மாற்றணும், நல்ல சிறந்த குணமுள்ளவர்களாக மாறணும், சலாம் செல்லணும், சாப்பாடு கொடுக்கணும், சேர்ந்து நடக்கணும், மத்தியானம் கொடுக்கணும், ஜனாதாக்களை நடந்து கொள்ளணும், பொது விஷயங்கள் ஈடுபடணும், உண்மையை பேசணும், வியாபாரம் சுத்தமாக்கணும், வாக்கு மீறக்கூடாது. இதை பத்தி எல்லாம் அப்படி பேசுவாங்க. ஆனா எல்லா விஷயத்திலும் மோசமாக நடக்கிறது 3 நாள் தாக்கமா மகளால தாக்கம். மேலான சகோதரர்களே, என்னுடைய 5 அமல்ல பிரதானமான ஒரு அமல் தான் என்னோட 3 நாள். 3 நாள அசையாம போகணும். 3 நாள் சின்ன என்னோட 5 அமல்களுக்கும் அதே போல வந்து பெரிய வக்து மத்தியோட ஒரு பாடம். இது சீராக இருந்தா மோனா தைலம் சொல்லுவாங்க, எல்லாமே சீராகும். இது கொஞ்சம் ஒடுபட்டா 3 நாள் ஒடுபட்டா அங்கிருந்து எல்லாமே ஒடுபடாது. எல்லாம் ஒன்றா ஒடுபடும், ஒன்றா ஒடுபடும். 3 நாளா பட்டு பிடிச்சுக்கணும். 3 நாள் தாவத்துடைய வளர்ச்சி வீழ்ச்சி, தாவத்துடைய வளர்ச்சி, தாவத்தை வீழ்ச்சி எப்படி பார்க்கிற செல்லுவாங்க வந்து ஒவ்வொரு கஷ்டத்துல புதியாக்கள் போறாங்க, 3 நாள் ஜமாத்துல பழையாக்கள் போறாங்க. தாவத்தோட மகளால் வீழ்ச்சி அடைஞ்சிக்குது. 3 நாள் ஜமாத் பழையாக்கள், ஒவ்வொரு கஷ்ட புதியாக்கள், தாவத் கீழே வைத்திருக்குது. ஒவ்வொரு கஷ்ட பழையாக்கள், அவன் 3 நாள்ல எல்லாம் புதியாக்கள். தாவத் நேரம் சேர்ந்து போல தர்ஜீவா இருக்கு. சொல்லுவோம் சேர்ந்து போகல, சேர்ந்து போவான நீங்க மஹல்லாக்கு செய்யற அநியாயம். ஜமாத்தை தஸ்கீர் பண்ணி கூட்டு போவோம், ரூட் வாரியா எல்லாம் பிரிச்சுங்க, ஒரு ரூட்டை முயற்சி செய்யுங்க, முயற்சி செஞ்ச ஜமாத் கிடைக்கும். அழகான அகலாக்கான முயற்சிக்கணும். பெரிய பெரிய எதிரிகள் மாறுவாங்க, எதிரிகள் நல்லவர்களாக மாறுவாங்க. அகலாக்கு கொண்டு ஒரு மாசத்துக்கு
ஒரு நாளைக்கு 2 பேரை சந்திச்சா மாசம் எத்தனை பேரை சந்திக்கணும்? மாசம் எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு 2 பேரை சந்திச்சா மாசம் எத்தனை பேரை சந்திக்கணும்? போது நீங்க கணக்கு செய்வது வியாபாரத்தில் கடையில் ஒரு நாளைக்கு 2 பேர் மாசம் எத்தனை பேர்? 54. 3 நாள் ஜமாத் நீங்க போறீங்க. அப்ப என்ன சந்திக்கணும்? ஒருத்தருக்குமே 3 நாள் போது யோசிங்க. 60 கணக்கு சரியா இல்லையா? ஒரு நாளைக்கு 2 பேரை சந்திச்சா மாசம் எத்தனை பேர்? 54. 54 பேரை சந்திச்சா அது ஒரு 10 பேர் வாங்க மாட்டாங்களா? நீங்க விளையும் உங்களோட கஷ்ட விளையும் உங்களோட துவார விளையும் உங்களோட இன்சாம விளையும் உங்களோட புறத்தியாம விளையும் ஒரு அகலா விளையும் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிற விளையும் அதெல்லாம் ஜிவாத் நடக்கும். ஒரு தெரியுமா ஆரம்ப சின்ன காலத்துல வாடிக்கை மக்கள் ஒரு மகளால பேசி ஜமாத் தங்கி சாப்பிட்டுட்டு சகான ஹவுல்ல கழுவி அந்த ஹவுல் கான்ல சோத்து வாங்கி இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க அக்கா வெளியாகாது. நாங்க ஒரு மாசம் முயற்சி 3 நாள் ஜமாத் ஏழையாது சோத்து மணியான ஜமாத் கிடையாது. எங்களை நாட்டு அமல்கள் ஜீரோ. முந்தி சுத்தத்துல பேணுதல் இல்லை, அசாக்கள் பேணுதல் இல்லை, மனைவியோட பேணுதல் இல்லை, மாறுல பேணுதல் இல்லை, யாவாத்துல பேணுதல் இல்லை. எல்லாம் சேர்ந்து தாக்கும் 3 நாள்ல நீங்க ஒரு தவறான முறையில 3 நாள் ஜமாத்த எல்லாத்துல பேரோட கஷ்டம் கஷ்டத்தை தயாரிக்கணும். புதிய ஆட்களை சேர்த்து போகணும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால நான் 3 நாள் ஜமாத் தனி எடுத்து போடுவோம். சாபம் தனிய 3 நாள் ஜமாத் எடுத்து போடுறாங்க. சேர்த்து போகல தனியை சம்பாதிச்சு போற மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. அல்லாஹ் கையில கொடுப்பானாங்க. உங்களை பத்தி இறக்கமெல்லாம் போடுவானாங்க. முழு வாரம் அனுப்பி வைப்பானா. ஒரு 22 நிமிஷம் நான் முயற்சி ஒரு மாசம் 2 மாசம் செஞ்சு தனி ஜமாத் எடுத்து போறேன். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. அல்லாஹ் எல்லா கையில கொடுப்பானாங்க. இவனெல்லாம் கபூல் செய்வானாங்க. அவனெல்லாம் கபூல் செய்வானாங்க. உலகத்தில் எழுமுங்கப்பா எழுமுங்க. அப்பா அவருக்கு முழு இவருடைய சிவத்தை வந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. மேலாக்கள் யோசிக்க போல நீங்க தலைக்கு பார்த்து எழுமுங்கோ வேற யாரு? மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானாங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஆள் மொத்தம் மாற்றணும் ஹல்கா மாற்றணும் முயற்சி உட்கார்ந்து எல்லாரும் முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் தெரியுமா? கெட்ட பழக்கம் தெரியுமா? இதெல்லாம் பேர் கொடுத்தாரு மஹல்லாவில் கேட்டாரு 10 வாங்கி எவ்வளவு 10 வாங்கி சஹாபாக்களுடைய பண்பாடு இல்லை. ஒரு ஆதாயம் எடுத்தா ஒரு ஆளுக்கு பலர்கள் விஷயத்தை உதவி செய்வான். அந்த ஆதாயம் குறித்து ஆக்குவான். இது சஹாபாக்கள் ஒரு தேவை இதுவும் தேவை இன்னும் தேவை. இப்படி எல்லாம் நாங்க பேச போன ஜமாத்துக்கு வரும். இன்னொரு பழக்கம் முடிகிற அடியோடு இல்லாம முதலாம் வாரம் ஜமாத் 2ஆம் வாரம் ஜமாத் 3ஆம் வாரம் ஜமாத் போட்டுக்கிறேன். நீங்க அந்தன்னைக்கு அந்த ஜமாத்தை வெளியாக்குறது அவங்க மட்டும்தான். உதாரணமாக 3ஆம் வாரம் ஜமாத் போறதாக இருந்தால் அந்த 3ஆம் வாரம் ஜமாத் பொருளாதாரி காலையில் பேசி ஆளுநர் சந்திச்சு உட்கார வச்சு இதாக்கு. மற்ற 3 வாரம் 2, 3, 4 வாரம் ஃப்ரீயா உட்கார்ந்து முடியல. அவங்களுக்கு ஜமாத் போனிச்சா இல்லையா, சந்திச்சாங்களா, கவனி செஞ்சாங்களா, எத்தனை பேர் போனாங்க, ஒரு கவலையுமே இல்லை. நீங்க எங்கே 30 கவலைப்படுறாங்க. வந்து மாதாளிக்கு 3ஆம் ஜமாத் போற பத்தி மத்தாங்க கவலை. நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மாதிரி எல்லாம் ஒரு டிகிரில சொன்னாங்க. ஒரு வாரம் ஜமாத் போறதாக இருந்தா அந்த வாரத்துடைய ஜமாத்தை வெளிக்கிறப்பது முழு சாத்தியமான கவலை. முழு ஜமாத்து ஜமாத் வழியாக்கும். நீங்க நினைக்கலாம்
அந்த வாரம் ஜமாத்த விளையினம் சொன்னா அந்த ஜமாத்திய விளையினம் இல்ல உங்களோட விளையினம். எங்கேயோ ஒரு அமல் உருப்படுது, உங்களோட அமல் உருப்பட்டதாலே நீங்க ஜமாத் போகுது இல்ல. நீங்க அந்த ஜமாத்த இல்ல இல்ல, உங்களோட அமல் விளையினம், உங்களோட கவலை விளையினம், உங்களோட சுவால விளையினம். இன்ஷா அல்லாஹ் அழகான ஜமாத்தோட கொண்டு வருவோமா இன்ஷா அல்லாஹ். எல்லா தகாதாக்களுக்கும் அடிப்படையான விஷயம், எல்லா விஷயம் பூர்த்தியா மாசம் 10 நாள் போகணும். மாசம் 10 நாள் யாரு தயாரிச்சாலும் மாசம் 10 நாள் போயிட்டாலும் மாசம் 10 நாள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாங்க, குடும்பங்களை கபூல் செய்வானாங்க, பிள்ளைகளை கபூல் செய்வானாங்க. 3 நாள் இல்லையா மாசம் 10 நாள் நான் முயற்சி செய்யலாம். கபூல் செய்வானாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க, அல்லாஹ் தேவைகளை பூர்த்தியா கேட்பானாங்க, கைகளை கொடுப்பானாங்க, குடும்பங்களை கபூல் செய்வானாங்க, பிள்ளைகளை எல்லாம் கபூல் செய்வானாங்க, உலகத்துக்கு போகக்கூடிய மாற்றத்தை கொடுப்பானாங்க, அவங்க எல்லாம் கபூல் செய்வானாங்க. மாஷா அல்லாஹ் மாசம் 10 நாள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு நாள் கிடைக்க மாட்டான். ஒரு விஷயம் தெரியுமா, சொல்லுவாங்க வந்து தாவத்துடைய சிலாக்கள் அசதியாக்கி ஒரு மத முகாதா செய்யறாங்க. இன்னும் ஒரு சிலாக்கள் இருக்கிறாங்க வாழ்க்கையுடைய நோக்கமாக அதை எடுத்து பாடுபடுறாங்க. இவங்களை போல உலகத்தின் நிலைமைகள் மாறும், பத்திர செய்யறாங்க, நிலைமைகள் மாறும், நன்மைகள். உலக நிலைமைகளை தலையெழுத்த மாற்றுவது தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆளுநர்களான தியாகத்துக்கு சொம்பானி சாவல் மாசம் 10 நாள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க, அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தை தருவானாங்க இன்ஷா அல்லாஹ். 2 4 6 8 10 12 14 15 18 20 22 24 26 28 32 36 48 மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் பிறகு பற்றி கொள்வோம். அல்லாஹ் எல்லா விஷயங்களும் உங்களை எச்சா கேட்பானாங்க, திருமணங்களை, வியாபாரங்களை, தொழில்களை உயர்ந்த வழக்கத்துள்ளதாக கேட்பானாங்க. இந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு பல விஷயங்கள் முலாக்கா செய்யப்பட்டு மெயினான உள்ள விஷயம் ஓய்வு நேரங்கள் நீங்க பள்ளியில கழிவோ, அது மட்டும் இல்லாம பள்ளிய நீருடைய அல்பாக்களுடைய ஹயாத்தாகும்போ, உங்களுடைய கருத்துக்களை விசாலமாக ஆகும்போ, 3 நாட்களை விசாலமாக ஆகும்போ, சிந்தனைகளை விசாலமாக ஆகும்போ, இப்படி அமாதிகள் ஆட்சியத்தில் பெயர்தா அறிவோ, அல்லாஹ் உங்களுக்கு நிலவாங்க தயாராகுமா இன்ஷா அல்லாஹ். ஓய்வு நேரங்களை பள்ளியை கொடுப்போமா இன்ஷா அல்லாஹ். பல நாட்கள் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் வசதி கொடுப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா.